ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிலைய கலைக நேரம் 8 மணி. சிட்னி நேரம் இரவு நேரம் 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறும் புதன் மாலை பொழுது நிலை நிகழ்ச்சி. புதன் மாலை பொழுது நிலை நிகழ்ச்சி 9 மணி வரை இடம்பெறும். நேர்களே, சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது. அந்த நேர்காணலை இப்பொழுது நீங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முகப்புத்தகம் மற்றும் யூடியூப் ஊடாகவும் நேரலையாக காணலாம், கேட்கலாம் என்பதையும் அறிய தருகின்றேன். அதே நேரத்தில் இந்த நேர்காணல் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிரத்யேக வானொலி கருவிகள் மற்றும் ஏடிபிசி இணையதளங்கள் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். பல நேயர்கள் இப்பொழுது முகப்புத்தகத்தினூடாக இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான இனிய இரவு நேர வணக்கத்தை, ஆஸ்திரேலியாவிலிருந்து இரவு நேர வணக்கம். அதே நேரத்தில் இலங்கை, இந்தியா, பல நாடுகளிலிருந்து பல நேயர்கள் ஏற்கனவே இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் நாடுகளில் இருக்கும் நேரம் காலை, மாலை, மதிய நேரம், இரவு நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நேர்காணலை வழங்குவதற்காக என்னுடன் சிறப்பு விருந்தினராக இங்கு எமக்கு நிலைய கலையம், அதாவது சிட்னி நிலைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். நீங்கள் உங்களில் பலர் அறிந்திருக்கின்றீர்கள். ரவிச்சந்திரன் அரவிந்தன் என்று அழைக்கப்படும் ரவி ஐயா அவர்கள். ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் உங்கள் சிரமத்தை பார்க்காது நிலைய கலையத்துக்கு வறுமை தந்தமைக்காக உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞராக இருக்கின்றார். எழுத்தாளராக, கட்டுரையாளராக, நாடக கலைஞராக மற்றும் ஒரு குறும்பட நடிகர் மற்றும் குறும்பட இயக்குனர், இவ்வாறு பன்முகங்களை கொண்டவர். இப்பொழுது நமக்கு கிடைத்த பாக்கியம், அவரை இங்கு நாங்கள் சிட்னியில் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிட்னியில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்விலே கோகுல், நண்பன் கோகுல் அவர்கள் அங்கு இருந்திருந்தார். வணக்கம் கோகுல். கோகுல் கூட எங்களுடைய இங்கே நிலைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், முகப்புத்தகத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். கோகுல் சந்தித்த பொழுது கோகுல் சொன்னார், ஆனா இப்படி ரவிச்சந்திரன் அண்ணா அவர்கள், ஐயா அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும், பல பன்முகம் கலைஞராக இருக்கிறார் என்று. அதன் பின்பு நான் அவருடைய குறிப்பாக நான் வீட்டை வந்து கோகுல் அவருடைய முகப்புத்தகம், யூடியூப், அவ்வாறாக பல விஷயங்களை பார்த்திருந்தேன். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு ஒரு சிறந்த கலைஞர் மத்தியில் இப்பொழுது சிட்னியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை எவ்வாறு நாங்கள் சிட்னி மக்களுக்கும் உலகளாவிய மக்களுக்கும் எடுத்து சென்று அவர் மூலம் நாங்கள் எவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்ளலாம், எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், அதன் மூலம் இங்கு சிட்னியில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக எவ்வாறாக இளம் தலைமுறைகள் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்கள், இங்கு பல மேடை நாடகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கு பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முறையாக நாடக மேடையில் எவ்வாறு அதனை படிப்பது, எவ்வாறு அரங்கேற்றுவது என்பதை சற்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயாவின் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுடைய அறிமுகத்தின் மூலம் அதை எவ்வாறு எடுத்துச் செல்லலாம் என்றிருந்தேன். பல நேர்கள் ஏற்கனவே இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவருக்கும். தினகரன் ஐயா உங்களுக்கு வணக்கம். காளையின் குரல், விஜயா ரங்கன், ரவிச்சந்திரன், இவ்வாறு பல நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். முகப்புத்தகத்தினூடாகவும் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர, மாலை நேர, காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களிடமிருந்து முதலில் அவரது பின்புலம் பற்றியும் அவர் மூலமாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். ரவி சந்திரன், ஓகே, வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் நிறையவே சொல்லலாம் உங்களை பற்றி நான் பார்த்ததில், அதில் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லுங்கள். நான் அறிந்ததிலே நான் உங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு கதை சொல்லி என்று கூட ஒரு அழைக்கின்றார்கள் உங்களை. அவ்வாறு பன்முகம் கொண்டவராக இருக்கின்றீர்கள். சொல்லுங்கள் ஐயா. முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அன்பு நண்பர், ஞாயிறன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்த உடனே கோகுல் என்னை பற்றி அறிமுகம் செய்தார். அந்த இடத்திலேயே நீங்கள் எங்களுடைய வானொலி நிலையத்துக்கு வர வேண்டும், நேர்காணல் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு கேட்டுக்கிட்டாரு. என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்திலேயே ஏற்றுக்கொண்டு என்னை மதித்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இங்கு உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு நண்பருக்கு என்னுடைய
நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். என்னை பற்றி நானே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பல இடங்களில் உங்களை பற்றி அதன் பின்பு உங்களுடன் கதைத்த பின்பு யூடியூப் மூலமாக உங்களுடைய பேச்சுக்கள் பலவற்றை கேட்டிருக்கின்றேன். சரி. அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு எனக்கு கிடைத்த நேரங்கள் குறுகிய கால அவகாசம் தரையா எனக்கு கிடைத்தது. நான் முழு நேரம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே எனக்கு கிடைத்த நேரத்தில் எல்லாம் உங்களை பற்றி அறிவதில் ஆர்வமாக இருந்தேன். உண்மையிலே எனக்கு மெச்சிக்கொண்டேன். அதாவது இப்படி ஒரு கலைஞர் எம்மத்தியில், அதாவது சிட்னியில் இன்று எனது பக்கத்திலே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். நிலைய கலையகம் பெருமை அடைகின்றது. நிச்சயமாக நான் பல விஷயங்களை உங்கள் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாகவும், உங்களுடைய முகப்புத்தகத்தின் உங்களுடைய பார்வையில் உலகம் இப்பொழுது எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது, மக்களின் சிந்தனை அவ்வாறு பல சிந்தனைகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறீர்கள். சொல்லுங்கள் ஐயா. முதலில் இது ஒரு தமிழ் நிகழ்ச்சி. உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழ் நம்ம உயிர் மூச்சல்லவா. நம்முடைய மொழியில், நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாட்டின் தளத்தில் ஒரு சின்ன செயல் செய்வது கூட நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடியது. சிட்னியில இந்த வானொலி நிலையம் என்னை அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பு உங்களை எல்லோரும் சந்தித்து உரையாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். நான் ஒரு எளிய மனிதன். என்னுடைய முகப்புத்தகத்தில் கூட நான் அதான் என்னை போட்டிருக்கேன். எல்லோரிடத்தும் அன்பு செய்து ஒன்றுமில்லாமல் கரைந்து போக விரும்பும் ஒரு எளிய மனிதன். உலகத்துல இன்னைக்கு என்னென்னவோ நடக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லை தெரியாமல், திக்கு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு யோசனை பண்ணா வியப்பா இருக்கு. தெரியல, யாருக்கு என்னது தெரியல. எல்லாருக்கும் ஏதோ நோக்கம் இருக்காது நினைச்சு போறோம். ஆனா எல்லாருமே அந்த நோக்கத்தை அடையிறோமா, வெற்றி பெறுவோமா, பாதியிலே வீழ்ந்து மடிவோமா, ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா மனிதனாக பிறந்தவன் செயல்படாமல் இருக்க முடியாது. சவம் மட்டும்தான் செயல்படாமல் இருக்கும். உயிருள்ள மனிதன் செயல்படாமல் இருக்க முடியாது. சிந்திக்க தெரிந்த மனிதன் செயல்படாமல் இருக்க முடியாது. அப்போ சிந்திக்க தெரிந்த மனிதன், செயல் ஊக்கம் கொண்ட ஒரு மனிதன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது நான் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு நம்பிக்கையாக வச்சிருக்கேன். அது லட்சியம் எல்லாம் சொல்ல மாட்டேன். இயல்பாகவே எனக்கு எப்போதுமே சொல்லை விட செயல் தான் எனக்கு பெரிதுன்னு நினைக்கிறேன். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழக்கூடிய மனிதன் தான் உன்னதமான மனிதன். அதுவும் செயல்திறன் வைத்துக்கொண்டு எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பது என்பதை அதை போல ஒரு மோசமான ஒரு பழக்கம் எதுவுமே கிடையாது. எப்பவுமே நான் சுறுசுறுப்பா செயல்படும் நினைக்கக்கூடியவன். அந்த என்னுடைய குணம், என்னுடைய இயல்பான என்னுடைய அந்த ஒரு வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு தான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன். பெரிய குடும்பம், 11 பேர். இப்பெல்லாம் கேட்டா உங்களுக்கு எல்லாம் வியப்பா இருக்கும். 11 பேரா? யார்கிட்ட கூட பிறந்த 10 பேர். ஐயோ 10 பேரா? என் நண்பர்கள் எல்லாம், என்னுடைய இளமைக்கால நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா அவங்க அப்பா ஒரு கிராமத்தையே உருவாக்கிட்டாரேன்னு சொல்லி கிண்டலா சொல்லுவாங்க. அந்த போல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், 7வது பிள்ளையாக பிறந்தவன். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப அன்பான மனிதர். ஆனா வெளியே காட்ட மாட்டாரு. அவர் ஒரு பலாப்பழம், கண்டிப்பான மனிதர். அம்மா ரொம்ப அன்பானவங்க, அன்பை அழகா காட்டுவாங்க அவங்க. அந்த நான் அம்மா பிள்ளை. ஒரு முறை ஒரு சூழலில் நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் மீசையெல்லாம் கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணியிருந்தேன். அப்ப என்ன பசங்க சொன்னாங்க, உங்களை பார்த்தா பாட்டி பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. தோற்றத்திலும் மட்டும் இல்ல, குணத்திலும் நான் அம்மா பிள்ளை நானு. அப்ப அம்மாவோட இந்த பாசத்தின் காரணமாக பெண்கள் மீது எப்பவுமே எனக்கு ரொம்ப மிகுந்த அனுதாபமும், அவர்களுடைய வலியும் வேதனையும், அவள் வாழ்க்கை பாடும், அவர்களுடைய போராட்டம், இதெல்லாம் ரொம்ப நெருக்கமா உணர முடிஞ்சது. அது போக என்னுடைய 4 சகோதரிகள், அவர்கள் மீது எனக்கு மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு. அவர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை நான் தெரிந்து கொண்டேன். திருமணமான போது அதனால் என் மனைவியின் எல்லா பிரச்சனைகளையும் என்னால் புரிந்து கொண்டு ஒரு நல்ல தோழியாக அவரை பார்ப்பதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவரோடு ஒரு 42 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு திருமணமாகி 42 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா. அப்போ இது என்னோட சொந்த வாழ்க்கை. 2 பிள்ளைகள். மூத்த மகன் இங்கே சிட்னில ஒரு மென்பொருள் துறையில் ஒரு பொறியாளராக வேலை செய்கிறார். இளைய மகன் அமெரிக்காவில் டல்லஸ் நகரத்தில் வேலை செய்கிறார். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னதான் சொல்லணும். ஆனா எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை விட சமூக வாழ்க்கை என்கிற சோசியல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க சிட்னிக்கு வரும்போது முதல் முறை வந்த போது யாரும் அறிமுகமாகல. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
எனக்கு சிட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் அந்த ஊருக்கு போனேன்னு அந்த ஊரை சொல்ற மாதிரி நான் சொல்லல. ம். நெஞ்சார்ந்த நன்றியோடும், அன்போடும், உண்மையிலேயே விருப்பத்தோடும் சொல்றேன். ரொம்ப அழகான நகரம் தான். ம். இந்த மக்கள், இந்த சீதோஷ நிலை, இந்த சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ம். பெரிய நகரம். ம். ஆஸ்திரேலியாவின் ஒரு வர்த்தக நகரம் இது. ஆனாலும் அமைதியா இருக்கு. இப்ப இந்த பரபரப்பு ஓட்டம் இல்ல. ம். எங்க போனாலும் ஓடிக்கிட்டே இருக்காம, நிதானம் இருக்கு. எதுலயுமே ஒரு தெளிவு இருக்கு, ஒரு அமைதி இருக்கு. ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர் பிடிச்சிருச்சு. 3வது முறையாக சிட்னி வந்திருக்கேன் இங்க. ம். இந்த மக்களை பிடித்திருக்குது. இந்த நாடு பிடித்திருக்கிறது. நாட்டில் உள்ள பண்பாடு பிடித்திருக்குது. இங்குள்ள தமிழர்கள் பிடித்திருக்கிறது. எனக்கு ஒரு முகநூல் நண்பர் மூலமாக தான் நண்பர் தினகரன் செல்லையாவும், அன்பு நண்பர் கோகுலும் எனக்கு அறிமுகமானார்கள். ஆஹா. ம். நான் யாருன்னு இவங்கள பார்த்ததே கிடையாது. என்னுடைய முகநூல் நண்பர் ஒருத்தர் வந்து அவரை இன்னும் நான் பார்த்ததில்ல. ம். அந்த நண்பரையும் பார்த்ததில்ல. ஆனா நாங்க சேட் பண்ணிக்குவோம் அடிக்கடி. ம். அப்போ ஒரு முறை எனக்கு வந்தபோது, "அண்ணா இந்த மாரி அங்க தினகரன் செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அருமையான எழுத்தாளர். அவரு சனாதனம் பற்றியெல்லாம் பயங்கரமான நிறைய எழுதிட்டு இருப்பாரு. ம். அவர நீங்க அவசியம் சந்திக்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு துணையா இருப்பாரு அவருன்னு" சொல்லி எனக்கு சொன்னாரு. ம். சொன்னதோடு இல்லாமல் என்னுடைய எண்ணை அவருக்கும், அவருடைய எண்ணை எனக்கும் பகிர்ந்துட்டாரு. உடனே நான் வந்து அன்றே வந்து தினகரன் செல்லை அவர்கள் என்னை அழைத்தார்கள். நாங்க பேசினோம். அன்று மாலையே நாங்க சந்திச்சுக்கிட்டோம். முதல் சந்திப்பு நான் போய் நடந்து போயிட்டு இருக்கேன். எழுந்து வந்து ஆற தழுவி கொண்டார். ம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நான் யார சந்திச்சாலும் நான் கட்டி அணைச்சு தான் பேசுவேன் நானு. கை கொடுக்க மாட்டேன். வணக்கம் சொல்ல மாட்டேன். ம். தழுவிக் கொள்வேன் முதல்ல. ஏன்னா தீண்டாமை என்பது மிகப்பெரிய ஒரு கேடாக, சமூக கேடாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் இன்னொரு மனிதனை சந்திக்கும்போது அணைத்துக் கொள்வது அவனை ஏற்றுக்கொள்வதற்கான முதல் அடையாளம் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் கட்டி அணைச்சுக்கிட்டேன். எனக்கு அவர் அதே மாரி பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நாங்க மனதளவில் நெருங்கிட்டோம். ம். கருத்தளவில் நெருங்கியிருக்கோம், மனதளவில் நெருங்கிட்டோம்னு புரிஞ்சுது. அன்றைக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. அவர் மனைவியை அறிமுகப்படுத்தினாரு. அந்த நட்பு இப்படி தொடருது. அதன் மூலமாக கோகுல் அறிமுகம் பண்ணாரு. ம். கோகுல் நான் பெறாத பிள்ளையாக இருக்காரு இங்க இப்போ. ம். என் மீது காட்டுகின்ற அன்பும், அவர் காட்டுகின்ற அக்கறையும் வந்து உண்மையிலேயே எனக்கு என் மகனை விட அதிகமாக என்னோடு அவர் நேரம் செலவழிக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளியே அழைச்சிட்டு போறது, என்னை வந்து பார்க்கறது, தொலைபேசியில் அழைச்சு விசாரிக்கிறது, அப்படி நிறைய உதவி செய்யறாரு. நிச்சயமாக. அவர்தான் அந்த பண்பாட்டு நிகழ்ச்சியை கூட ஞாயிறு நடந்த நிகழ்ச்சி கூட கோகுல் தான் என்னை அழைச்சாரு. ம். வாங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கும் வாங்கன்னு. அப்ப நானும் என் மகனும் பேரனும் போயிருந்தோம். அங்கதான் என்னை ஸ்ரீதரன் கண்டிப்பாக. சாரை சந்திச்சோம். ஸ்ரீதரன் இங்க சந்திச்சீங்க. ஐயாவை சந்திச்சோம் நாங்க. இப்ப இவரை சந்திச்ச போதும் ரொம்ப மகிழ்ச்சியா என்னன்னா, ஒரு மனிதர் வந்து இல்ல யாரும் வாய்ப்பு ஒரு எங்கேயோ வந்திருக்காரு. சரி, சிட்னி வந்திருக்காரு. ஒரு தமிழர். அவருக்கு பல திறமைகளுக்கு தான் கோகுல் சொல்றாரு. அவரு ஆரம்பரை எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமையா, மெய்யாகவே ஆளுமைதானா? இல்ல சும்மா Facebookல ஏதாவது ஷோ விடுறாரா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாம, ம். என்னுடைய எல்லா விவரங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டு, எல்லாம் தெரிந்து கொண்டு உடனடியாக என்னை இங்க அழைத்த வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்ல வந்து ஒரு ரொம்பவும் ஒரு நம்பிக்கையுள்ள, மத நம்பிக்கையுள்ள, கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு ஆச்சாரமான, ஒரு கட்டுப்பட்டியான குடும்பத்துல பிள்ளையா பிறந்தேன் நானு. ம். 18 வயதுல நான் முதல்ல வெளிய வரேன். கல்லூரியை விட்டு படித்து ஒரு இந்திய அரசு பணியில நான் சேர்றேன். ம். அங்க சில நண்பர்களை நான் சந்திக்கிறேன். அதுல என்னுடைய ஸ்ரீகுமார்னு ஒரு மலையாளி நண்பரை சந்திக்கிறேன். என்னுடைய உயிர் நண்பர். 52 ஆண்டு காலமாக நாங்கள் இன்னும் நண்பர்களா இருக்கோம். ம். 51 ஆண்டுகளாக நண்பர்களா இருக்கோம். அவரு மூலமா எனக்கு வந்து அரசியல் ஈடுபாடு வருது. அப்போ அதன் முன்னே எனக்கு இலக்கியத்துல சின்ன வயசுல ஈடுபாடு இருந்தது. வீட்ல நிறைய புத்தகங்கள் படிப்பேன். எங்க அப்பா நிறைய வாசிப்பாரு புத்தகங்கள். ம். வீட்ல வந்து கல்கியோட பொன்னியின் செல்வன், அமரதாரா, அலையோசை, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் வந்து அப்பெல்லாம் நீங்க வாராந்திர பத்திரிகையில வர பேப்பரை கிழிச்சு அதை அட்டை போட்டு பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள் வீட்டுல இருக்கும். அதை நான் வாசிச்சிருக்கேன். அதன் பிறகு என்னுடைய மூத்த சகோதரி பாலசரஸ்வதியினுடைய சகோதரி டீச்சரா இருந்தாங்க. ம். அவங்க பள்ளியில இருந்து அவங்களோட லைப்ரரியில இருந்து நிறைய புத்தகங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறேன். காத்திரமான வாசிப்பு தொடங்குது. ம். அப்ப பள்ளியில் ஒரு போட்டி நடக்குது. பாரதியார் பிறந்தநாள் விழாவுக்காக ஒரு பேச்சு போட்டி நடக்குது. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்ப பாரதியை பற்றி ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு வாங்குறேன். ம். என் வாழ்க்கையில் என்னை இலக்கியம் என்றால் என்ன, தமிழ் மொழியின் மீது அன்பும் காதலும் ஒரு அளவற்ற ஈடுபாடும் வருவதற்கான முதல் தொடக்க புள்ளி அதுதான். அந்த போட்டியும் அதில் பெற்ற பரிசும் தான். ம். அல்ல பாரதியார் கதைகள் எனக்கு கொடுத்தாங்க, பரிசா கொடுத்தாங்க. எல்லாருமே பாரதியார் கவிதைகள் கொடுப்பாங்க. எனக்கு பாரதியார் கதைகள் கொடுத்தாங்க. ம். பாரதியோட கதைகள் வாசிச்ச போது எனக்கு அந்த சின்ன சங்கரன் கதை இதெல்லாம், சந்திரிகன் கதையெல்லாம் வாசிச்ச போது வியப்பா இருந்துச்சு. ம். ஒரு 70 அன்றைக்கே பாரதியோட வாழ்க்கை வந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 60, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர். ம்.
தமிழ் மொழியெல்லாம் அதற்கு முன்னைய பாரதி பாடல்லாம் எனக்கு ரொம்ப உயிர். எனக்கு எங்க வீட்டுல எல்லாருமே எங்க மூத்த அண்ணன் சகோதரர் இருந்தார், பழனிசாமி இருந்தாரு. அவர் நல்லா பாடுவாரு. அவர் அருமையான பல பாரதியார் பாடல்களை பாடுவார் எங்க வீட்டுல. நாங்க எல்லாரும் உட்காந்து கேட்போம். அப்படி பாரதியார் பாடல் மேல எனக்கு ஒரு கொள்ளை பிரியம் உண்டு. அப்ப கவிதையை தாண்டி கதைகள் எழுதியிருக்காரு அவரு. அந்த திரும்ப பாரதியை எடுத்து வாசிக்க தோணுச்சு. அப்ப பார்க்கும்போதுதான் இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் எப்படி கிறிஸ்தவர்கள் மனசு சிலன்னா பைபிளை திறந்து வாசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பைபிள் ஒரு பக்கத்தை ஏதோ ஒரு பக்கத்தை திறப்பார்கள், அதில் உள்ள வசனத்தை வாசிப்பார்கள், அதை வச்சு பிரேயர் பண்ணுவாங்கன்னு சொல்லி. எனக்கு பாரதியார் கவிதைகள் அப்படித்தான். ஆமா, ஒரு நீங்க வேடிக்கையா இருக்கும். பாரதியார் கவிதைகள்ல ரகவாரியா வச்சிருக்கேன். ஒரு 5 புத்தகம் வச்சிருக்கேன் நான். பெரிய புத்தகம், இத்தனோண்டு குட்டி புத்தகம் கூட வச்சிருக்கேன். ஒரு புத்தகம் அது மொத்தம் கையடக்க பிரதி ஒண்ணு வந்துச்சு, அதையும் வாங்கி வச்சிருக்கேன். அது ஒரு புத்துணர்வு தரப்பு. அது ஆமா, அது அந்த கவிதைகள் வாசிக்கும் போதே ஒரு புத்துணர்வு தரும். புத்துணர்வு எந்த கவிதை எடுத்து வாசிச்சாலும் அது ஒரு கருத்துள்ளதா இருக்கும். நிச்சயமா இருக்கும். நிச்சயமா ஒண்ணு வேண்டாம். ஒரு ஒரு பாப்பாவை சின்னஞ்சிறு கிளிய பாட்டு, அந்த சின்னஞ்சிறு கிளிய பாட்டு, சின்னஞ்சிறு கிளியே செல்வ களஞ்சியுமே, அது அந்த பாட்டு பாடும்போது கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி. அந்த குழந்தை மேல இருக்க அன்பை சொல்வதற்கு இதை விட அழகான ஒரு வார்த்தை எவனால சொல்ல முடியும்? தமிழை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை நான் எப்பவுமே நான் நினைக்கிறேன்னா, தமிழ் பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்க கடுமையான இலக்கண கட்டுப்பாடுகளோடு இருந்த பழம் பாடல்களையும் பழம் இலக்கியங்களையும் உடைச்சு எல்லாத்தையும் தகர்த்து கொண்டு புதிய ஒரு பாணியில் நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இன்று கூட உங்களுடைய முகப்புத்தகத்தை பார்த்தேன். அதில் இன்று என் பதவியை பார்த்திருந்தேன், நேற்று நீங்கள் எழுதினதையும் பார்த்தேன். நீங்கள் முகப்புத்தகத்தில் இருந்து வெளிவிட போவதாக எழுதியிருந்தீர்கள். அங்கு பல நண்பர்கள் உங்களுக்கு இல்லையா போயிடாதீங்க, இருந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இப்பொழுது பாரதியார் கவிதைகளை பற்றி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு நீங்கள் எழுதின இன்னும் ஒரு பதிவு ஞாபகத்துக்கு வந்திருந்தது. இன்றைய போன்ற பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்பொழுது உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடலுக்கு மெருகூட்டுவது கவிஞரா அல்லது இசையமைப்பாளரா என்ற ஒரு இதுல அதை பற்றியும் நீங்க போட்டிருந்தீர்கள். உண்மையிலே அது நான் மெச்சினேன். பார்த்த உடனே எனக்கு யோசிச்சேன், ஒரு பிள்ளையான ஒரு கருத்தை மக்களால் மதிக்கப்படுவர் ஒருவர் கூறியிருந்தார் அல்ல. அது நிச்சயமா அது என்னன்னா அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம அதை விட்டுருவோம், அது வேற அரசியலுக்கு போயிடும். என்றாலும் மொழி முக்கியம். என்னை பொறுத்தவரை மொழிதான் உயிர், மற்றதெல்லாம் உடல். உயிர் இல்லாத உடல் என்ன செய்யும்? அப்ப மொழி இல்லைன்னா ஒரு நல்ல பாடல்னா ஒரு ஹம்மிங். அதுல இன்னொரு கருத்தை கூட சொல்லியிருந்தாள், ஹிந்தி மொழியில் வரும் பாடல்கள் வித்தியாசமான இனிமையான மொழின்னு சொன்னாரு. இனிமையான சொல்லி, அது இனிமை என்பதில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது ஒரு விஷயம். நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, எந்த மொழிக்கும் விரோதி அல்ல. எல்லா பெண்களையும் நாம் தாய்மார்களாக நாம் பார்க்கிறோம். மற்ற பெண்களையும் அம்மான்னு தான் அழைக்கிறோம். ஆனாலும் பெற்ற தாய்ங்கிறவங்க அந்த அதுக்கும் ஈடா இன்னொருத்தர் ஆக முடியாது இல்லையா? நம்முடைய தாய்மொழி அப்படித்தான். அவரவருக்கு அவருடைய தாய்மொழி அது உணர்வின் வெளிப்பாடு, உயிரின் ஒட்டுதல். அதுல இருந்து வெளியே வர முடியாது இல்லையா? அதனால எந்த மொழி மேலேயும் துவேஷமோ வெறுப்போ கிடையாது. என்றாலும் என் தாய்மொழி நான் எல்லையற்று நேசிக்கிறேன். எனக்கு மொழிதான் முக்கியம். ஏன்னா அந்த மொழி தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டிருக்கு. ஒரு எழுத்தாளனாக, நாடக கலைஞனாக, ஒரு கதை சொல்லியாக என்னை இந்த நிலைக்கு கொண்டது என்னுடைய மொழிதான். அடுத்ததாக ஐயா, கதை சொல்லியை எடுப்போம். கதை சொல்லி என்பது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு அதனை விளங்கப்படுத்துவீங்க? கதை சொல்லி என்பவர் யார்? கதை சொல்லின்னு ஏதாவது நான் ஒரு 40 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். 3 தொகுப்பு வந்திருக்கு. என்னுடைய சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. அப்போ ஆரம்பத்தில் நான் சிறுகதை தான் எழுத ஆரம்பித்தேன். நிறைய வாசிக்க ஆரம்பித்த போது ஒரு வேட்கை வந்துச்சு. அது என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் தி ஜானகிராமன். எந்த ஒரு நேர்காணலையுமே, எந்த ஒரு இடத்துலையுமே, எந்த ஒரு மேடையிலுமே அவரை பற்றி நான் பேசாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அவரு ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா. அது அவரு மாதிரி மனிதர்களை எல்லா மனிதர்களையும் நுட்பமான உணர்வுகளை, உள்ளில் உள்ள சிறு நுட்பமான அந்த இரத்த தந்திகள், அந்த உணர்வின் அந்த அடி நாதத்தை கூட தொட்டு விட்டு பேசக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு மனிதன். அவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்முடைய பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். அவரோட உரையாடுவது போல இருக்கும், நம்மளோட வாழ்ந்தது போல இருக்கும். அவருடைய நல்ல நாவலை படிச்சு முடிக்கும் போது அந்த நாவல் கடைசி 10 பக்கம் வரும்போது ஏக்கமா இருக்கும். ஐயோ, நாளையில இருந்து இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களே, அந்த யமுனா, பாபு இவங்க எல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்களே, இந்த செங்கமலை எங்க போவாங்க, இந்த ஆமருவி நமக்கு கிடைக்க மாட்டாரு, இவரெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போறோமே, இந்த சட்டநாதன் மாதிரி ஒரு சகோதரன் நமக்கு இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி
அப்படியே உயிராக நான் நேசிக்க தொடங்கிடுவோம். ம். அப்படி ஒரு உயிரோட்டமாக எழுதக்கூடியவர். அவரோட கதைகளை படிக்கும்போது தான் எனக்கு வந்து எழுதணுங்கிற வேட்கை வந்துச்சு. நம்மளும் எழுதணும்னு ஆசை வந்துச்சு. ம். என்னுடைய 23, 24 வயதுக்கு முதல் சிறுகதை எழுதினேன். முதல் ஒரு சிறுகதை எழுதி, அப்ப யுக விழிப்புன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்குது. இலக்கிய பத்திரிகை. இடதுசாரி இலக்கிய பத்திரிகை. அதுக்கு அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வச்சு அப்பல்லாம் தொலைபேசிலாம் கிடையாது. அனுப்பி வச்சு ஒரு 4 நாள் கழித்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டுல கடிதம் வருது. உங்கள் கதை பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மாத இதழில் வெளிவரும். எனக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. முதல்ல ஒரு கதை எழுதியிருக்கிறோம், அது வெளியே வருதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது புத்தகம் வெளிவரனால வந்து ஒரு பரீட்சைக்கான ரிசல்ட் வர ஒரு மாணவன் போல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். புத்தகம் வந்துச்சு, எனக்கு தபால்ல வந்துச்சு. வாங்கி படிச்ச போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லார்கிட்டையும் காமிச்சேன். என்னோட புத்தகம், என்னோட கதை வந்து ஒரு புத்தகத்துல அச்சுல பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது முதல்ல 22, 23 வயசு தான் எனக்கு. அடுத்த இதெல்லாம் என்னன்னா, அது பார்த்தோன்னா இன்னும் வியப்பா இருந்துச்சு. தீகாசின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. இன்றைக்கு வண்ணதாசன் இருக்கார் இல்லையா? கல்யாண்ஜி எழுத்தாளர் வண்ணதாசனுடைய அப்பா தீகா சிவசங்கரன் ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. மிகப்பெரிய எழுத்தாளர், அருமையான ஒரு ஆளுமை. அவர் வந்து நல்ல இலக்கிய விமர்சகர் கூட. அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கயிறு கதை மிக அருமை, வாழ்த்துக்கள் எழுதியிருந்தாரு. எனக்கு என்னமோ சாகித்ய அகாடமி பரிசு வாங்கின மாதிரி இருந்துச்சு. என்னுடைய முதல் கதையை தமிழின் ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை, ஒரு எழுத்தாளர், ஒரு விமர்சகர் அருமைன்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தொடர்ந்து எழுதலாம், எழுதக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு, எழுதலாம்னு எழுத ஆரம்பிச்சேன். அப்ப நிறைய சிறுகதை எழுந்தேன். இதற்கிடையிலேயே என்னுடைய நண்பர் ஸ்ரீகுமார்னு சொன்ன இல்லையா, அவர் மலையாளி நண்பர். அவர் வந்து மலையாள இலக்கியத்துல நிறைய வாசிச்சிருக்காரு. அவர் எனக்கு சொல்றாரு, இந்த மாதிரி மலையாளத்துல நிறைய இருக்குடா, நீ மலையாளம் மொழி கத்துட்டீங்கன்னா என்ன படிக்கலாம். அவரு வாசிச்சு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க 2 இளைஞர்கள் சந்திச்சா சினிமா பத்தி பேசுவோம், பெண்களை பத்தி பேசுவோம், வேற ஏதாவது. ஆனா நாங்க 2 சந்திச்சோம்னா நாங்க இலக்கிய பத்தி பேசுவோம், கலையை பத்தி பேசுவோம், இலக்கிய பத்தி பேசுவோம், வாழ்வியல் பேசுவோம். அப்போ அவர் அற்புதமான மலையாள எழுத்தாளர்களை பற்றி, அவர்களை கதைகளை பற்றி எல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மலையாளம் கத்துக்கணும் ஒரு ஆர்வம் வந்து மலையாளம் முதல்ல லிப்பி கத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்களோட பேசியே பேசவும் கத்துக்கிட்டேன், வாசியை கத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு லைப்ரரியில ஒரு மெம்பரா சேர்றேன். அது சுகத்த சங்கம் மானசாலான்னு சொல்லி ஒரு மெம்பரா சேர்றேன். அதுல புத்தகம் எடுக்கிறேன். ரக வாரியா படிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 40-50 நாவல் படிச்சிருப்பேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னை ஒரு புதிய திறப்புக்கு என்னை கொண்டு போனது. வித்தியாசமான ஒரு பார்வையில இந்த மலையாள இலக்கியம் வந்து அன்றைக்கே வந்து இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னே நல்ல வளம் பெற்ற இலக்கியமா இருந்துச்சு. அவர்களிடம் வந்து இந்த போலித்தனமே கிடையாது, முகமுடியே இல்ல, எதையும் வெளிப்படையாக எழுதுவாங்க. இன்றைக்கும் கூட நமக்கு வந்து ஒரு பெண்ணை பற்றி எழுதணும், ஒரு ஆண் பெண் உறவை பற்றி எழுதணும்னா ஒரு கொச்சையான ஒரு சொல் இலக்கியத்தில் வருதுன்னா முகம் சுளிக்கக்கூடிய பாங்கு தான் நம்முடைய வாசல் இருக்கு. அவங்க எதையும் வெளிப்படையா எழுதுவாங்க. அங்க எந்த ஒரு வேஷமும் கிடையாது, எந்த முகமுடியும் கிடையாது. அந்த வகையில மலையாள படங்கள் கூட அதனாலதான் அப்படி இருக்கு. அந்த ஒரு பார்வையில் இருக்கு, எல்லாமே இயல்பா இருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு அவங்களுடைய கலாச்சாரம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க 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 எப்ப வந்தீங்க அப்படி கேட்போம். அவங்க அப்படி இல்ல, வரி கேரி இருக்கேன் அப்படி சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க அப்படிவாங்க. அவ்வளவுதான், அன்பா உபசரிப்பாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை கொட்ட மாட்டாங்க, ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க. நம்ம எல்லாமே சவுண்ட் பீப்புள், நம்ம தமிழர்கள் எல்லாமே சத்தமா பேசுவோம், சத்தமா சிரிப்போம், சத்தமா தான் சண்டை போடுவோம். நம்ம படகுல அதே மாதிரிதான் இருக்கு. அடிதடி, சண்டை, காதல், பாட்டு, சோகம் எல்லாத்தையும் ஒரே படத்துல போட்டு இந்த ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க இல்லையா, இது பால்கோவா என்ன விலை, லட்டு என்ன விலை, ஜிலேபி என்ன விலை, மிக்சர் என்ன விலை, முறுக்கு என்ன விலைன்னு, இதுல 100 கிராம் போடு, அதுல ஒரு 100 கிராம் போடு, அதுல ஒரு 100 கிராம் போடு, எல்லாத்தையும் எல்லாம் கலக்கி எனக்கு ஒரு 100 கிராம் போட்டு கேட்டா இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு பல கலக்கி இடைக்குள்ள. இப்ப நீங்க வந்து ஒரு கலக்கலாக இருக்கிறீங்களா, அதாவது எழுத்தாளர், கதை சொல்லி, நாடக கலைஞர், இது எல்லாம் சேரைக்குள்ள ஒரு மனிதனின் ஒரு பூர்ணத்துவம் அடைகிற ஒரு விஷயம் நடக்குது இல்ல அங்க. நீங்கள் ஒரு கதை சொல்லியாக ஒரு கதையை எழுதின கதையை நீங்கள் இன்னொரு சொல்லிக்குள்ள அதுல வந்து நடிப்புத்தன்மையும், உங்களுடைய நடிப்புத்தன்மை, இப்பொழுது நீங்கள் நானோட கதைக்க ஒரு கடந்த 20 நிமிடமாக காட்சி நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு இடைவிடாது தொடர்ந்து விஷயங்களை ஒரு முக பாவனையுடன் மக்களை கவரக்கூடிய விதயத்தில் ஒரு மேடையில் ஒரு கலைஞன் எவ்வாறு அதை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இயற்கையாயே வந்திருக்குல்ல. முதல்ல கதை எழுத ஆரம்பிச்சு புத்தகங்கள் வெளி வந்துச்சு. அப்போ ஒரு மக்களை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். இந்த சமுதாயத்தில் நிறைய சுரண்டல், வஞ்சகம், பொருளாதார பின்னடைவு, பொருளாதார சுரண்டல், இதை போராட்டங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்தபோது கதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப அந்த கதைகள் எவ்வளவு நம்ம எழுதலாம், இலக்கிய பத்திரிகைலாம் வருது. நான் விகடனுக்கு குமுதத்துக்கெல்லாம் எழுதுறது இல்லை, அவங்க போட மாட்டாங்க நம்ம கதைகள்லாம், அவங்க வேற ஒரு ஜேர்னல்ல எழுத வருது. அப்போ என்னன்னா, இது ஏதோ ஒரு 5000 பிரதி அச்சடிக்குது, எத்தனை பேர் வாசிப்பாங்க?
அப்போ மக்களை நேரடியாக போய் சந்திக்கணும்னு ஆர்வம் தான் நாடகம் கையில் எடுத்தப்போ. ம். நாடகம் போட்டா மக்களை நேரடியாக நம்ம பிரச்சனையை சொல்லலாம். ஒரு கதையை வந்து நாடகமா சொன்னா ஒரு பல இடங்கள்ல போட்டா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு வீதி நாடகத்தை முயற்சி பண்ணணும். அப்பதான் வீதி நாடகம் தொடங்கிட்டு இருக்குது 80கள்ல. இது இந்திய அளவில் வீதி நாடகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு. ம். அந்த நேரத்துல வீதி நாடகத்தை யாருடைய பயிற்சியும் இல்லாமல் தூண்டுதலும் இல்லாமல் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை எழுதி ஒரு நாடகமா போட்டேன். ம். புவியரசு கவிஞர் புவியரசு, வானம்பாடி கவிஞர் புவியரசு. எத்தனை பேர் உங்களுடைய நாடகத்தில் பங்கு பெற்றுவார்கள்? அந்த நாடகத்துல வந்து ஒரு 12 பேர் அந்த நாடகத்துல பங்கு பெற்றாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. வீதி நாடகம் என்னும் பொழுது அந்த மேடை அமைப்பானது ஒரு வட்டக்கலரி வட்டமா தான் இருக்கும். அந்த மேடையில வந்து மைக்கெல்லாம் இருக்காது. ஆமா. பெரிய லைட் தான். அவர்கள் தன்னுடைய குரல்லையே கொடுத்து பண்ணணும். அது இன்னும் நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ நான் அந்த மைக்க வச்சு பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த மைக்ல தான் கவனம் இருக்கும். ஆமா. இப்படியே நான் பேசிட்டு தான் நடிக்க முடியாது. இந்த மைக் இல்லைன்னு சொன்னா நான் சுதந்திரமா நடிப்பேன். அப்ப இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்காது. அது பாதல் சர்க்கார் கிட்ட போய் கத்துக்கிட்டேன் நான். அது பின்னால் அடுத்த தொடர்பு சொல்றேன் நான். அப்ப இந்த நாடகம் போடுறேன். இந்த நாடகம் போட்டுட்டு இருக்கும்போது 2 நாடகங்கள் அப்படி எழுதி நிறைய இடங்கள் நடக்கும். நல்ல வரவேற்பு, வெற்றிகரமான வரவேற்பு. அந்த நாடகம் போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து புவியரசு ஐயா அவர்கள் தான். கவிஞர் வானம்பாடி கவிஞர் புவியரசு 94 வயதாதவர். என்னுடைய ஆசான் அவர். 2 சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் அவர். அவர் தான் எனக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. அவர் நாடகம் அவர் என்ன மனதார என்ன சொன்னார்னா, நானா பழைய நாடகங்கள்ல மேடை நாடகங்களே நான் ஊறி போயிட்டேன். புதுமையான நவீன நாடகங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்யணும். அப்ப எனக்கு 24 வயசு 25 வயசு. அவருக்கு அப்பவே வீதி நாடகம் போட. ஆமா, அவருக்கு 45 வயசு அப்பவே. ஒரு பள்ளி ஆசிரியரா இருக்காரு. நல்ல ஆளுமை, பிரபலமானவர். ஆனாலும் வந்து ஒரு சிறுவன்னு பார்க்காம என் மீது என்னை வந்து ஒரு தந்தை போல என்னை விரல் பிடித்து அழைத்து சென்றவர் அவர் தான் நாடக கலைக்குள்ள. அப்ப அந்த ஊக்கத்துல நாடகம் போட ஆரம்பிச்சேன். அப்ப நாடகம் நடக்குது. இந்த நேரத்துல தான் பாதல் சர்க்கார்னு சொல்லி உலக புகழ்பெற்ற ஒரு நாடக மேதை சென்னையில வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துறாங்கன்னு சொல்லி கணையாளி பத்திரிகையில் செய்தி வருது. அதுக்கு நான் விண்ணப்பிக்கிறேன். எனக்கு ஒரு அதுல கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு போகும்போது நான் உள்ள போகும்போது இருந்த அரவிந்தன் வேற, வெளியே வரும்போது வேற அரவிந்தன் வேறையா இருந்தேன். ஒரு பெரிய ஒரு மாயா உலகத்தில் உள்ள போய் ஒரு மக்கு பிள்ளையாக உள்ள போய் வரும்போது ஒரு பெரிய ஞானியாக வெளியே வந்தது போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு 11 நாட்கள்ல இருந்து அவ்வளவு விஷயங்கள் அங்க கத்துக்கிட்டேன் நான். என்னுடைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள். அதான் இந்த உங்களுடைய கதை சொல்லி இப்போ ஒரு கேள்வி கூட வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவர் செந்தூர் செல்வன் சொல்லி கேள்வி கதை சொல்லி என்பது பற்றி கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கதை சொல்லி சார்ந்து சில கருத்து பதிவுகளை சொல்லும்படி கேட்கிறார். நிச்சயமா அதுதான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா, நான் கதைகள் எழுதுறேன். நான் எழுதுற கதைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு பொதுவாகவே வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புத்தக விழாக்கெல்லாம் நடத்துது. இந்த ஆண்டு இத்தனை லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கப்பட்டன என்று கணக்கு சொல்றாங்க. பெரிய கூட்டம் வருது. கொஞ்சம் பேர் புத்தகம் வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க, கொஞ்சம் பேர் அங்க நடக்கிற சுற்றி நண்பர்களை சந்திச்சு பேசிட்டு போறாங்க. புத்தகம் விற்பனை ஆகுது. ஆனா எத்தனை பேர் அந்த புத்தகங்களை வாசிக்கிறாங்க? ஒரு புத்தகம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை அதை வாங்கினவுடன் வாசிக்கணும். உடனே இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சா வாசிக்கணும். அது வாசிக்கலன்னா அந்த புத்தகத்தை செய்யற துரோகம் ஒரு வாசிப்பாளர். ஒரு தெருவில் ஒரு குழந்தை இருக்கு, அது விளையாண்டுட்டு இருக்கு. அதை போய் கூட்டிட்டு வந்து, உனக்கு பசிக்குதா, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு உட்காருன்ட்டு போய் மறந்துட்டோம்னா அந்த குழந்தைய, அந்த குழந்தை பசியோட உட்காந்துருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு வாசிக்காம இருக்கிறது. பட்டினி போடுற மாதிரிதான். ஒரு பசியோட எழுத்தார் தருகின்றார் என்பதற்காக வாங்கி வீட்டை உணர்ந்து வைக்க கூடாது, வாசிக்கணும். அது இல்லை. இப்போ பல புத்தகங்கள் வந்து எல்லார் வீட்லயுமே புத்தகங்கள் அலமாரியில் இருக்கும், வாசிக்க மாட்டாங்க யாருமே. அப்ப இது வந்து எனக்கு வந்து பெரிய வருத்தத்தை தந்துச்சு. நம்ம பக்கத்துல இருக்கிற மலையாள மொழியில ஒரு புத்தகம், ஒரு நாவலோ ஒரு சிறுகதை தொகுப்போ ஒரு கவிதை ஒரு புத்தகம் போட்டாங்கன்னா முதல் பிரதியே 10,000 பிரதி அடிக்கிறாங்க அவங்க. நம்ம வந்து 100 பிரதி அடிக்கிறோம். 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு மொழியில 100 பிரதி 200 பிரதி 300 பிரதி அடிக்கிறாங்க. ஆனா அவங்க 3 கோடி பேர் தான் இருக்காங்க மலையாளிஸ் உலகம் முழுக்க. அவங்க வந்து 10,000 பிரதி அடிக்கிறாங்க. ஒரே ஆண்டில் 10 பதிப்பு வருது. புத்தகம் விற்கிறது, வாங்குறாங்க அங்க. ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலும், கேரள நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் அங்க வந்து நூல் நிலையங்கள் இருக்கு. அதுக்கு நூல் நிலையத்துக்கு வந்து அரசு மானியம் கொடுக்குது. அந்த நூல் நிலையத்துக்கு, அந்த குட்டி குட்டி நூல் நிலையத்துக்கு அரசு மானியம் கொடுக்கிறது. அங்க புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் எல்லாரும் அந்த புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க, எடுத்து படிக்கிறாங்க. வாசிப்பு பழக்கம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. நம்ம கிட்ட அது இல்லையேன்னு வேதனையா இருக்கு. எழுத்தாளர், மலையாளத்துல பிரபலமான எழுத்தாளர் டி.டி. ராமகிருஷ்ணன் அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அதை சொல்றாரு அவரு, ஒரே செவத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம். இப்படி ஒரு கலாச்சார மாற்றம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க தமிழ்ல வந்து வாசிக்கிறது இல்லை யாருமே அதையும் சொல்லி சொல்றாரு. அப்போ நானும் அதை உணர்ந்தேன். அப்ப சரி, வாசிப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?
புத்தகத்தை கொடுக்கலாம். நான் எழுதின புத்தகத்தை நண்பர்களுக்கு பரிசீலிக்கலாம். பரிசீலிச்சா உண்மையா அவங்க அன்பு இருக்கவங்களும் ஆதரவா இருக்கணும்னா, இல்லாட்டி குறைந்தபட்சம் ஒரு மரியாதைக்காவது வாசிச்சு இந்த கதை நல்லா இருந்துச்சு, இந்த கதை நல்லா இல்லை, இது விமர்சனம் பண்ணணும். இல்லாட்டி முக புத்தகத்தை எழுதணும். பல நண்பர்களின் புத்தகங்களை வாங்கணும், விரும்பி காசு கொடுத்து வாங்கிட்டு போனவங்க கூட அதை பத்தி பேசல, வாசிக்கல, எழுதல. அப்ப எனக்கு ஒரு ஆற்றாமையா இருந்துச்சு. இது என்ன இப்படி கொண்டு சேர்க்கலாம். அப்ப இது மக்களை எந்த ஊடகத்தின் மூலம் கொண்டு சேர்க்கலாம். அப்ப நம்ம அதாவது மழை நம்ம கிட்ட வராது, நம்ம தான் மலையை தேடி போடணும். அப்ப வாசகர்கள் நம்மகிட்ட வரமாட்டேங்கிறாங்க. அப்ப நம்மளே போய் வாசிக்க கொடுப்போம் அவங்களுக்கு. சரி, அட்லீஸ்ட் கதை சொல்லிட்டோம்னா, நம்மளே வாசிச்சு சொன்னோம்னா, காதுல இயர்போன் போட்டு போய் எல்லா வேலையும் செய்யலாம். மற்றது கார்ல பயணம் போய் செய்யலாம், சமைக்கும் போது செய்யலாம், ஆபீஸ் வேலை செய்யும் போது கூட செய்யலாம், பஸ்ல போகும்போது செய்யலாம், இப்படி எல்லா நேரத்திலையும் செய்யலாம். அந்த நேரத்துல தான் இந்த கோவிட் டைம்ல கிளப் ஹவுஸ்னு ஒரு அமைப்பு வருது. கிளப் ஹவுஸ்னு ஒரு பாப்புலர் அதுக்கு முன்னே இருந்திருக்குது. அந்த ஒரு தளம் பிரபலமாகுது. எதேச்சையாக என்னுடைய மாணவர்கள் எல்லாமே என்கிட்ட நீ அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாமே நிறைய கல்லூரிகளை போய் நான் பயிற்சி கொடுக்குறேன். நான் பழகக்கூடிய அன்பான அந்த முறையினால என்னை எல்லாம் நீ அப்பா நெருங்கி. அப்பா என்னுடைய மாணவன் ஒருத்தர் பிரணவன் ஒரு மாணவன் எனக்கு தொலைபேசி, அப்பா இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்னு ஒரு தளம் இருக்கு, அதுல நீங்க போய் பதிவு பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கங்க. நிறைய யாருக்கு பேச்சு திறமை உள்ளவர்களுக்கு அது நல்ல வாய்ப்பான தளம்பா, உங்களுக்கு நல்லா பயன்படுதுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அதான் நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நடிப்பு, எழுத்து, பேச்சு அது எல்லாம் உங்களோட இணைந்திருக்கிறபடியால் இந்த கதையை சொல்லிக்குள்ள கேட்பவருக்கும் அதுல ஒரு தொடர்ந்து அந்த கதையை கேட்டு முடிக்கணும். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுன்னு பார்க்க நான் வீட்டை போக்குடையில திரும்ப எப்படியாவது இந்த கதையை கேட்டு முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பெறும் எல்லாம். அது அந்த எண்ணம் தான் என்ன அப்போ வாசிக்க தொடங்கலாம். அப்ப என்ன பண்ண உடனே போய் அதுக்கு நான் அந்த தரவிறக்கம் பண்ணிட்டு அதில் என்னோட ஒரு மகிழ்ச்சியின் திறவுகோல் அப்படின்னா எனக்கு ஒரு அறை அதில் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்போ அதுல என்ன பண்ணா மற்றவருடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் பார்க்குறேன். எல்லாரும் கதை சொல்றாங்க, பொதுவான அரசியல் பேசுறாங்க, கலையை பத்தி பேசுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சண்டை போடுறாங்க, ரொம்ப மோசமான விஷயம் நடக்குது. அது எல்லாமே நடக்குது, ஒரு மார்க்கெட் மாதிரி, அது சந்தை மாதிரி நடக்குது. அப்ப நமக்குன்னு என்ன பண்ணலாம் போது அப்போ நிறைய நண்பர்கள் எனக்கு சில கார்த்திக் ராஜேஷ்னு ஒரு பையன் வர்றான். அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வர்றான். ஒரு அறையில பெண்களுடைய பிரச்சனை பத்தி பேசும்போது நான் என் பெண்களுடைய பிரச்சனை பத்தி நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். உடனே அவன் என்னுடைய எனக்கு செய்தி அனுப்புறான், குறுஞ்செய்தி அனுப்புறான். ஐயா உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு மரியாதை இவ்வளவு பண்பா ஒரு கருத்து சொன்னது நான் யாருக்கிட்டையும் கேட்டதில்ல. உங்களுடைய சந்திக்கும் உங்களை பின்தொடர்ந்து ஆசைப்படுறேன், உங்களை போன் நம்பர் கொடுங்க. நான் போன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க ஏன் கதை சொல்லக்கூடாது, நீங்க ஏன் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தக்கூடாது. இப்ப நான் ஏற்கனவே லண்டன்ல ஒரு தி அம்பையர்னு ஒரு சேனல் இருந்துச்சு, யூடியூப் சேனல். என்னுடைய நண்பர் ஃப்ரீமேன் ஃபாசில் அலின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மனிதர், என்னுடைய நண்பர். அவருடைய சேனல் ஏற்கனவே நான் 4-5 கதைகள் நான் வாசிச்சிருக்கேன். அப்ப இடையில அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த சேனல் அப்படியே நின்று போச்சு. அப்ப ஏன் மறுபடியும் செய்யக்கூடாது, இப்ப இதுல கிளப் ஹவுஸ்ல செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியின் திறவுகோல்னு ஒரு அறை ஆரம்பிச்சு கதைகள் அப்படின்னு பெயர் வச்சு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். தினசரி மாலை 8:30 ஒரு கதை வாசிக்கிறது அப்படின்னு. அப்ப எதை செய்தாலும் முறையாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும் எனக்கு பிடிவாதம். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எண்ணி துணிக கருமம், துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. செஞ்சு அது முறையா செய்யணும். உடனே எங்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் 50-60 ஆண்டுகளாக புத்தகம் வாங்கி சேர்த்திட்டு இருக்கேன். நான் நிறைய படிச்சுட்டும் இருக்கேன். அப்ப இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த புத்தகங்கள்னா ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு கதை வாசிக்கலாம, கதை தேர்வுக்கு நிறைய நான் செலவு பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும். நான் இப்ப ஓய்வில் இருக்கேன், என்னுடைய எந்த பணியும் கிடையாது, முழு ஓய்வில் இருக்கேன். அதனால காலை நேரங்கள்ல ஒரு 10 மணிக்கு புத்தகங்கள் கதைகளை தேடுவேன். ஒவ்வொரு நாளும் 4 கதை 5 கதை படிப்பேன். அதுல எனக்கு எது மனசுக்கு ரொம்ப பிடிச்சதோ சிறப்பா இருக்க கதையை தேர்ந்தெடுப்பேன். இரண்டாவதாக என்னன்னா, நான் ஒரு நாடக கலைஞர், நான் குறும்படம் நடிச்சேன். நடிப்பு எனக்கு ரொம்ப உயிர் மூச்சு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த நாடகத்துக்கு உள்ள நாங்கள் போக முதல் நான் உங்களுடைய யூடியூப்பில் ஒரு வசனத்தை நீங்கள் வெவ்வேறு உணர்வுகளில் நடத்த பேசி காட்டுறீர்கள். அதை செய்து போட்டு அந்த இதுக்கு போகலாமா? செய்யலாமா? நீங்கள் அதுல கொண்ட வசனத்தை சொல்ல போறீங்களா? அதாவது அப்படியா சொன்னாங்களா, அந்த மாதிரி வருதுல்ல. ஆமாம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு உலகளாவிய ரீதியில் நன்கு அறிமுகமாகிய ரவிச்சந்திரன் அரவிந்தன் என்னும் ஒரு எழுத்தாளராக, கட்டுரையாளர், நாடக கலைஞர், அது மட்டுமன்று குறும்பட நடிகர், இயக்குனர், இப்படியாக பன்முகங்களை கொண்டவர். இவர் இப்பொழுது சிட்னியில் இருக்கின்றார். சிட்னி மக்களுக்கு ஒரு முக்கியமாக கேட்டுக்கொண்டிருக்கும் சிட்னி மக்களே, நீங்கள் ஒரு பாடசாலையில் கற்பிப்பவர்களாக இருந்தால் அல்லது பாடசாலை மாணவர்களுக்கு உயர்தர படிப்பிப்பவராக இருந்தால் இந்த ஐயாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவர் எங்கே நிற்கும் நாட்களிலே
சிட்னியில் உள்ள இளையவர்கள் அல்லது நீங்கள் ஒரு நாடக குழுவை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு நாடக பட்டடையை கூட ஏற்பாடு செய்தால் அது பற்றி அவர்கள் சிந்திக்க இருக்கிறார். அது பற்றி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அந்த வகையிலே இப்பொழுது தொடர்ந்தும் உங்கள் கேள்விகளை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 96883188. அதே நேரத்தில் முகப்புத்தகத்தின் ஊடாகவும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யூடியூப் ஊடாகவும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அங்கேயே உங்கள் கேள்விகளையும் பதிவு செய்யலாம் என்பதை அறிய தருகின்றேன். சொல்லுங்கள் ஐயா, வாங்கண்ணா, சொல்லுங்கள். நீங்கள் அந்த வகையிலே அந்த நாடகத்துக்கு நாங்கள் துறைக்கு போகும். நாடகம் என்பது பாரிய ஒரு பரிமாணங்களை கொண்டது. அந்த மேடை அமைப்பு, அங்க மேடையில் இருக்கும் நடிகனானவன் பார்வையாளருடன் தொடர்பு கொள்வது, அது சக நடிகனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள். அது ஒரு பரந்த ஒரு பகுதியாக இருக்கிறது, பரந்த ஒரு பகுதி. அது நான் சொல்லவில்லை உங்களுக்கு, நீங்கள் அதிலே சொல்லுங்கள். அதை பற்றி சொல்ல முதல் ஒரு வசனத்தை நாடகம் நான் உங்களுடைய முகப்புத்தகத்தில் சென்று பார்த்திருந்தேன். நேர்களுக்கும் அதனை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். நிச்சயமா. அது சும்மா காலையில ஒரு நாள் வந்து பொழுதுபோகாம உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ சரி ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஏதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், சரி ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவோம். என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னானா, 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 என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னானா. சும்மா அப்படி மாடுலேஷன் மாத்து. பாராட்டுகள் ஐயா. அந்த கலை வந்து அதான் உங்களுடைய முகபாகம் அதான் நீங்கள் மொழியாக குறிப்பிட்ட ஒரு நாடகத்தை இவ்வாறு இயற்கையாக அது வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அந்த முகபாவனை என்பதும் அதை வெளிப்படுத்தும் விதம். பரதநாட்டியத்துல கூட பல இதுகளை காட்டுவார்கள். ஒரு விஷயத்தை, ஒவ்வொரு முகத்தை அவர்கள் பல காலம் கற்று வருகின்றனர். இல்ல அதாவது நடிப்புங்கிறது என்னன்னா 2 விஷயம். ஒன்று உடல் மொழி, இன்னொன்று குரல். இது ரெண்டுமே வந்து ஒத்துழைச்சாதான் ஒரு நடிகன் வந்து பரிமளிக்க முடியும். நல்ல குரல் இல்லைன்னா நடிக்க முடியாது. ஏன்னா குரலுக்கு வந்து வீச்சு இருக்கணும். இப்ப நான் வந்து ரொம்ப மென்மையா பேச முடியும், ரொம்ப அன்பா பேசும்போது பேசலாம். என்னுடைய பேர குழந்தை எடுக்கும் போது என்ன சாமி வேணும் உனக்கு, என் தங்கம் இல்ல, என் சாமி இல்ல, என் ராசா இல்ல. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அறிவோம். அதாவது நாடக இந்த உலகிலே எல்லோருமே ஒரு நாடக மேடையை நடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற மாதிரி தான் நடிச்சு நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப நான் இப்பொழுது உங்களுடன் கதைக்கும் பொழுது ஒரு நடிகனாக வேறு ஒரு விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்று வீடு சென்ற உடனே என்னோட மனைவி கதைக்கும் பொழுது அது மாறுகிறது. உடல் மொழி, வேலையில் எனது தொழில் வாங்கினருடன் செய்யும் பொழுது வேறு மாதிரி, எனக்கு வேலை செய்கிற ஆட்களுக்கு கீழே அவைக்கு சொல்லக்குள்ள வேறு மாதிரி சொல்லுவோம், நண்பர்களுடன் வேறு மாதிரி கதைப்பாங்க. அது அத்தனையும் வந்து இயற்கையாகவே எல்லோருமே ஒரு நடிகராக இருக்கின்றோம். அதனை ஒரு மேடை வரும் பொழுது அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? அதுதான் நல்ல கேள்வி இது. அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்னது சும்மா சொல்லவர். இந்த உலகமே மிகப்பெரிய நாடக மேடை, நாம் எல்லோரும் மத்தியில் சொன்னார் இல்லையா? அது உண்மை. இது நம்ம எல்லாரும் நடிச்சுட்டு தான். இப்ப நான் இப்ப பேசுறது நடிப்பு தான். இது ஒரு நடிப்பு தானே. என் வீட்டுல ஆமா, என் வீட்டுல இருந்தா நான் இந்த மொழியில பேச மாட்டேன். என்னையா பழப்பு ஒரு டம்ளர் காஃபி கொண்டு கூட எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிதான் பேசுவேன். நல்ல மொழியில், அழகான தமிழில், நல்ல உச்சரிப்போடு, நல்ல பாவனையோடு பேச மாட்டேன் நம்ம. ஆனா இயல்பாகவே எனக்கு என்னன்னா, நான் வந்து உரையாடல் என்பது ஒரு அழகான ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் உரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த போதும் சிந்திக்கின்ற வாய்ப்பும் பேசுகின்ற வாய்ப்பும் மனிதனுக்கு தான் இருக்கு. அந்த பேச்சு வந்து இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்ந்து கவர்ந்துட்டுன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னது போல என்னன்னா, நல்ல மொழி பேசலாமே, இனிமையா பேசலாமே, குரல்ல, உணர்வுல, சொல்லுல. அது வந்து நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வந்து ஒரு கொள்கையா ஒரு 40 ஆண்டு காலமா நான் பின்பற்றிருக்கேன். யார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு கடிஞ்சொற்கள் பேச மாட்டேன். பேசும்போது அந்த வாய்ஸ்ல ஒரு மாடுலேஷன் இருக்கு இல்லையா? இப்ப உங்களை பார்த்து சந்திக்கிறேன், வணக்கம் அப்படின்னு சொல்ல வர, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, 2 வித்தியாசம் இருக்கு. அது கூட நீங்கள் உங்கள் மூலமா தான் அதே மாதிரி மொழிபெயர்க்கு முதலே மக்கள் நடிச்சிருக்காங்க. ஆமா, நிச்சயமா. ஏன்னா என்னுடைய கோவையில சிறுவாணியில் நடந்த விழால தான் நான் பேசும்போது சொன்னேன். நான்
ஏன்னா மனிதன் வந்து இயல்பாக மொழி பிறந்துதான் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த இதை பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு முன்னையே மனிதன் வந்து விலங்குகளோடு போரிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, சக மனிதனோடு குழுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, சக மனிதனுக்கு தன்னுடைய உணர்வுகளை எப்படி சொல்லியிருப்பான்? அவனுடைய அவன மகிழ்ச்சியோ, கோபத்தையோ, வெறுப்பையோ, காதலையோ, அன்பை எப்படி சொல்லியிருப்பான்? பாவனைகள் மூலம் சொல்லியிருப்பான். அந்த பாவனை தான் முதல் நடிப்பு. அப்ப அவனுடைய உள்ள இருக்கிற உணர்வை ஒரு தோற்றத்தின் மூலமாக, ஒரு பாவனையின் மூலமாக காட்டும் போது அது முதல் நடிப்பு அங்க தொடங்குதுங்க. அப்பொழுது பார்க்கும் பொழுது மிருகங்கள் இப்பொழுது பக்கத்து இருக்கிற இன்னொரு மிருகத்துக்கோ அல்லது மனிதனுக்கு தன்னுடைய தேவையை அல்லது தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாக இருந்தால் நடித்துத்தான் செல்ல முடியும். நிச்சயமா சொல்ல முடியும். ஒரு தாகமா இருக்குன்னா அவன் இல்லாட்டி அப்படி காமிச்சிருப்பான். ஒரு பயம் சொன்னா அப்படின்னு இருப்பான். நிச்சயமா கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஐயா போட்ட அந்த நடிப்பு விளங்கி இருக்காது. அவர் அந்த ஒவ்வொரையும் தாகத்துக்கு என்ன மாதிரி செய்யணும்ன்றது தண்ணியா எப்படி எடுத்து கடிக்கிற மாதிரியும் அப்ப இங்க நடிப்பு இங்கதான் தொடங்குது. அப்போ ஆனா இதுல என்னன்னா, இப்ப நம்ம இது கதை சொல்லியிருந்து நாடகத்துக்கு வந்துட்டோம் திரும்பி. எங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கு. சரி, கதை சொல்றத சொல்லிடுறேன். இப்போ அது ரொம்ப முக்கியம். அது ஆமா சொல்லிருங்க. என்னன்னா, வாசிப்பு என்பது வந்து மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வரம். அது வாசிப்பு அனுபவம்ங்கிறது நிறைய பேர் இன்றைய தலைமுறை வந்து அது நிறைய இழந்துட்டே இருக்காங்க. எல்லாமே காட்சிகள் வடிவமா வந்துருச்சு. இப்போ அது கூட முதல்ல ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னா ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டாங்க. இப்ப மைக்ரோ பிலிம் சொல்லி 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க. எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீல்ஸ் தான் ஓடுது வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும். ஃபேஸ்புக் ரீல்ஸ் தான் 2 நிமிஷம் இருக்கணும், 1.5 நிமிஷம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அப்ப அது போல என்னன்னா, எல்லாமே காட்சிகளா கொடுத்தா வாசனுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லைங்கல்ல. ஒண்ணு வேலை இல்லை அவனுக்கு. இப்ப நான் ஒரு கதையை படிக்கிறேன்னு சொன்னா அந்த கதாபாத்திரத்தை நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். என்னுடைய ரசனை எப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன். அவனுக்கு இந்த உருவம் இருக்குமா, அவன் இப்படி பேசிருப்பானா அப்படின்னு. அது வந்து காட்சி ஊடகங்கள்ல அது கிடையாது. அந்த இயக்குனர் வந்து என்ன ஒரு கதாநாயகனை எப்படி கதாநாயகியை எப்படி ஒரு கேரக்டர் எப்படி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால வாசிப்பு வந்து ஒரு அற்புதமான அனுபவம். ரெண்டாவது, நீங்க காத்திரமான ஒரு வாசிப்பு வரும்போது என்னன்னா, அந்த கதாபாத்திரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய உணர்வுகள் உங்களை அறியாம உங்களுக்குள்ள கலந்துரும். அப்ப என்ன, நீங்க வாழ்க்கையில எத்தனை மனிதரை சந்திக்க முடியும்? என்னோட கைது 70 வயது ஆகுது. ஒரு மொத்தமா கணக்கு பார்த்தா 1,00,000 பேரை சந்திச்சுக்கணும் வைங்க. ஆனா நீங்க வாசிச்சீங்கன்னா கோடி பேரை சந்திக்கலாம். கோடிக்கணக்கான கதாபாத்திரங்களை நீங்க அதுல சந்திக்கலாம். அவளோடு வாழலாம், அவளோடு உரையாடலாம், அவளோட உணர்வுகள் மாதிரியா கலக்கலாம். இந்த வாய்ப்பு வாசிப்புல தான் இருக்கு. நிச்சயமாக. அப்ப வாழ்க்கை மற்றவருடைய அனுபவங்களை, மற்றவருடைய உணர்வுகளை வந்து கற்று தெரிந்து கொள்வதற்கு வாசிப்பு ரொம்ப பெரிய மரம். அது பல்வேறு விதமான உணர்வுகளை நமக்குள்ளே உள்ள போய் வெளியே வரும்போது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கு. அதனால வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கதை வாசிப்பேன். அந்த கதை வாசிச்சு முடிச்சோன்னே வரக்கூடிய இப்ப நான் இங்கே வந்தனால அந்த கதை வந்து எல்லா நாளும் வாசிக்க முடியறதில்ல. சனி ஞாயிறு மட்டும் வாசிச்சுட்டு இருக்கேன் இப்போ. அப்ப என்னன்னா, உலகம் முழுக்க வருவாங்க. கலிபோர்னியால இருந்து ஒரு நண்பர் வருவாரு. அவர் காலையில ஆபீஸ் போகும்போது, அப்பா நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், கதை கேட்கறேன், கதை முடிஞ்சோன்னா நான் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து என்னோட கருத்தை சொல்றேன் பாரு. அவர் கார்ல ஸ்பீக்கர்ல போட்டுட்டு கார்ல ஓட்டிட்டே கதை கேட்டு போவாரு. தென்கொரியால இருந்து ஒரு தமிழர் வந்து கதை கேட்பாரு. மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, இலங்கையில இருந்து, இந்தியாவில பல்வேறு நகரங்கள்ல தான் கதை கேட்க வருவாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு வரமான இருந்துச்சு. இவ்வளவு பேரை சந்திக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் 50 பேர் 60 பேர் வருவாங்க. இந்த கதை கேட்பாங்க. கதை கேட்டு இந்த கதை இப்படி இருந்துச்சு, இந்த உணர்வுகளை கொடுத்தது, இன்றைய ஒரு அற்புதமான அனுபவமா இருந்தது, அதை சொல்லுவாங்க. ஏன்னா கதை தேர்வுக்கு நான் அவளை மெனக்கட்டேன். அந்த கிளப் ஹவுஸ்ல வந்து அவர்கள் அங்கு பார்ப்பவர்களுடன் நீங்கள் உரையாட முடியும். காணல பார்ப்பது எங்களுக்கு இப்ப இதுல சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார். கனவேர் அப்படி ஜெர்மன்ல இருந்திருக்காங்க, கனவேர் இதுல இருக்காங்க. இப்ப நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுடைய மிகவும் பன்முகங்களை கொண்ட ரவிசங்கர் அவர்கள். அவருடனான ஒரு நேர்காணலை இப்பொழுது ரவிச்சந்திரன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பல விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சது 1 மணி நேரம் தான். ஆனா உங்களுடைய துறையை பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் சந்திக்கலாம் போல இருக்கிறது. நீங்கள் சிட்னிலையும் இருக்கும் இந்த நாட்களில். நண்பர் ஸ்ரீதரன் வந்து எம்எல்ஏக்கு அன்புனால நிறைய சொல்றாரு. இது என்னன்னா, இந்த கதை வாசிக்கும் போது என்ன, எல்லாரும் கதை நிறைய பேர் வாசிக்கிறாங்க. ஏற்கனவே யூடியூப்ல அதெல்லாம் நிறைய பேர் கதை வாசிக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு வித்தியாசமா காட்டணும் இல்லையா? அப்ப கதை வாசிக்கும் போது என்னுடைய பாணி எப்படின்னு சொன்னா, உரையாடல் வரும், கதையை வந்து வர்ணனைகள் வரும்போது கதை எழுத்தாளர் குரல்ல வாசிப்பேன். உதாரணமா ஒரு பேசேஜ் எடுத்துட்டு இந்த செய்தியை வாசிங்க. மேற்கு சிட்னியில் உள்ள உள்நாட்டு நகரசபை உறுப்பினர்கள் அங்குள்ள நூலகங்களில் ஒரே பாலை சேர்ந்த பெற்றோரின் கதைகள் அடங்கிய புத்தகங்களை தடை செய்ய வேண்டும் என வாக்களித்ததை அடுத்து அங்குள்ள
8 நூலகங்கள் தமக்கு வழங்கப்படும் நிதி சலுகையை இழக்கக்கூடும் என சொல்லப்படுகின்றது. இப்படி வாசிச்சாங்க. அதே வந்து இப்போ ஒரு கதாபாத்திரமானு வச்சுங்க, ஒரு ஆண்டையும் அடிமையும் இருக்காங்க. எங்கடா போன? சாமி தண்ணி கட்டிட்டு இருந்த தோட்டத்துல. மயிர் என்னடா வேலை பண்ற நீ? அவளை நாய் காலங்காத்தால வந்து மம்முட்டி தூக்கிட்டு எங்காவது போய் படுத்துங்கிறது. உனக்கெல்லாம் கஞ்சி ஊத்துறது தண்டம். போடா போய் இந்த மாட்டை கட்டுறா, முதல்ல அது தீனி போடுறா, அந்த காட்டுத்தரையில சாணியில் வளைச்சு போடுறா. இவன் எல்லாம் ஒரு ஆளுக்காரன் வந்துட்டான். என்றி வாய்ப்பாந்து பார்த்துட்டு இருக்கிற, போடி வெட்டப்பட காய்ச்சி கொண்டா மனைவி கிட்ட. இப்படி வந்து அந்த கதாபாத்திரம் எப்படி பேசுமோ அந்த குரல்ல அந்த பாணியில பேசிடுவேன். அந்த உரையாடல் வரும்போது, ஒரு கதையில் உரையாடல் வரும்போது அந்தந்த கதாபாத்திரங்களில் பேசுவேன். இன்னும் சொன்னா குரல் மாத்தி பேசுவேன். எனக்கு நடிப்பு இருக்கனால பேசுவேன். ஜானகிராமன் ஒரு கதை இருக்கு. அதுல ஒரு வயசான அம்மா, ஏண்டி கமலாம்பா கதவை திறங்களேண்டி, ஐயோ குளிர்தே, எவ்வளவு நேரமா தட்டிண்டு இருக்கேண்டி, அடி பாவிகளா 8 மணிக்கு கதவை சாத்திண்டே, ஐயோ பகவானே குளிர்ல செத்து போயிடுவோம் போல இருக்கே. இப்படி குரலை மாத்தி பேசும்போது என்னன்னா ரசிகர்கள் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாடுலேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா கண்ணை மூடிட்டு கதை கேட்டா ஒரு ஷார்ட் பிலிம் ஓடுது எங்க மைண்ட்ல, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இல்ல இன்னொரு சுயநலம் இருக்கு. எனக்கு நிறைய நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நிறைய குறும்படங்கள்லையும் நாடகங்கள் நடிக்கணும் ஆசை இருக்கு. ஆனா எனக்கு நாடகங்கள் போடுறதுக்கு இப்ப என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை விட என்ன போல வயதானவங்களாட்டாங்க. யாருமே என்ன மாதிரி முனைப்பா இல்ல. எல்லாரும் இந்த கதை சொல்வதன் மூலம் இந்த கதை சொல்வதன் மூலம் என்னன்னா நான் குரல் வழியா நடிச்சுக்கிறேன். நிச்சயமாக அது ஒரு திருப்தி தான். உடல் மொழியா நடிப்பில் நான் எப்பவுமே சொல்லுவேன், உடல் மொழி குரல் மொழி 2 இருக்கு இல்லையா. என் குரலின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போய் கூடு விட்டு கூடு வாய்ந்து அந்த கதாபாத்திரம் மாறி திரும்ப நானாக திரும்ப வந்து சேருகிறேன். இது அழகான நடிப்புக்கான ஒரு வாய்ப்பு. அதனாலேயே இந்த கதை சொல்ல நிகழ்ச்சி நான் ரொம்ப ரசிச்சு செய்யறேன். இதுவரைக்கும் 480 கதைகள் வாசிச்சிருக்கேன். நிச்சயமாக நான் அதை கேட்க வேண்டும். எனக்கு அறிமுகம், உங்களுடைய அறிமுகம் 2 நாள் தான். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு அறிஞ்சதான் நான் வச்சு கதைச்சு கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பாராட்டுகள். நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். உங்களை சந்திக்க கிடைத்தது வாய்ப்பு. கோகுல் உங்களுக்கும் தினகரன் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது நீங்கள் கதை சொல்லி என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் பெறுவது, இலங்கையில் இருந்த பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே இசையும் கதையும் என்று ஒரு நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியிலும் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வது போலத்தான் அந்த கதையை எழுதி அனுப்புவார். அந்த ரேடியோ ஸ்லோன்ல உள்ள ஆள் அவர் அதை நடித்து காட்டி அதற்கு ஏற்றா போல ஒரு பாடலையும் அதிலே செய்து கொள்வார்கள். பாடலும் அதில் கலந்து விரோணம் என்றதுக்காக செய்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் அந்த கதை சொல்வது, கதை புத்தகம் வாசிப்பதிலும் பார்க்க, கதை புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் ஒரு கற்பனையில தான் அந்த கிளவி கதைக்கிறதையோ அல்லது அவர்கள் கதைப்பதை எடுத்துக்கொள்ள, இது நீங்களாகவே அதை அப்படியே வெளியில கொண்டு நடிச்சு காட்டுறீங்களா? அந்த வசனங்களை தரும் பொழுது அதை இன்னும் நெருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாமே எனக்கு நான் சின்ன பிள்ளையில இலங்கை வானொலி நிறைய கேட்டிருக்கேன். இப்பதான் எல்லாம் இல்லை. அப்பெல்லாம் இலங்கை கூட்டு ஸ்தாபன வர்த்தக ஒலிபரப்பெல்லாம் கேட்டிருக்கேன். நான் அப்ப என்ன தமிழ் மொழியை கலைத்துறையில் ஒலி வடிவில் மிக உலகம் புழக கொண்டு போனது இலங்கை வானொலிகள். அதை மறுக்கவே முடியாது. உங்களுடைய மொழி எப்பவுமே ரொம்ப அழகு. தமிழ் தமிழ்நாட்டுல பேசுற தமிழும், தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு, ஒவ்வொரு பாணி இருக்கு, பேசக்கூடிய பாணி. ஆனா இலங்கை தமிழர்கள் பேசும்போது அது ரொம்ப கொஞ்சம் தமிழாக, ரொம்ப அழகா தமிழாக. இப்ப கூட நீங்க பேச ரொம்ப அழகா இருக்கு. இயற்கையாகவே எங்களுக்கு உங்க பேச்சே ஒரு பாடல் மாதிரி இருக்கும், ஒரு ராகத்தோட இருக்கும். நன்றி ஐயா, உங்களுடைய கதைப்பது ரொம்ப சுகமாக இருக்கிறது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாங்க என்ன சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க, வணக்கம், அப்புறம் முடிஞ்சது. அப்ப அதை கூட ஒரு பாடல் போல, ஒரு இசை போல, ஒரு இசையோடு சேர்ந்த ஒரு மொழியாக அழகா நீங்க அழகாக. உண்மையிலே தமிழ் பேசும்பொழுது மிகவும் ஆசையாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. நாங்கள் அதனைத்தான் தொடர்ந்து அந்த ஆர்வத்தில் தான் தொடர்ந்தும் ஒரு தொண்டர் அடிப்படையில் இந்த இவ்வளவு வேலைகள் பழங்களுக்கு மத்தியிலும் இந்த மக்களுடன் உரையாட வேண்டும். உங்களை போன்றவர்களை சந்திப்பதில் நான் இப்ப வேலையால வீட்டை படுத்திருக்கிறோம் பார்க்க, இப்படி உங்களை போல ஆட்களை சந்திப்பது, அதை இங்க பாருங்க எத்தனை பேர் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைப்பதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள்
அடுத்ததாக நாங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஐயா இருக்கு. நாங்கள் உங்களுடைய பெரிய பகுதி, ஆனால் ஒரு சிறிய நேரம் தான் இருக்கிறது. நாடகத்துறைக்கு செல்வோம். நாடகத்தை பற்றி சொல்ல. நாடகம் வந்து இது முதல்ல 2 நாடகங்கள் எழுதி நான் இயக்குனேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழல் காலமாக தொடர்ந்து நாடகம் போட முடியல. அப்போ ஒரு 10-15 ஆண்டுகள் எதுவுமே செய்யாம இருந்துட்டேன். அப்போ மனசுக்குள்ள ஒரு புறுத்தல் இருந்து அந்த நேரத்துல வந்து ஒரு கல்லூரியில இருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்க பேராசிரியர் இருந்தாரு. அவர் கூப்பிட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கோவையில் இருக்கிற கல்லூரியில் அவர் ஆசிரியராக இருந்தார். அவர் கூப்பிட்டு எங்களுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நாடக பயிற்சி பற்றி நடத்தினாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் 80ல் படித்தேன், இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்போது, இல்லை உன்னால முடியும் செய்யின்னு சொன்னார். என்னை ரொம்ப நெருக்கமாக நண்பாவேன். உரிமையா நீ செய்யடா, நீ உன்னால முடியும்டா அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ என்னால் மறுக்க முடியல. சரின்னா அதுக்கு எங்களோட கையேடெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அப்போ நடந்தெல்லாம் அதையெல்லாம் ஒரு முறை வாசிச்சுட்டு போய் ஒரு 3 நாள் பயிற்சி முகாம் நடத்தினேன். அது மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அந்த பயிற்சி முகாம் அந்த கல்லூரி நடத்தினாங்க. பயிற்சி முகாம் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. மெல்பர்னில் இருக்கிறார் அண்ணாவியார் இளைய பத்மநாதன் என்று சொல்லப்படுகின்றவர். அவர் இங்கே ஒரு நாடகத்தில் PhD பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் ஒரு வயதானவர் தான். இங்கு வந்து நாடகங்கள் பட்டடைகள் எல்லாம் எடுத்தார். நானும் அதில் அவருடைய நாடகத்தில் நடித்திருக்கிறேன். நடித்திருக்கிறேன். அவருடைய மூலம் நிறைய விஷயங்களை நாடகம் ஸ்டேஜ் என்றால் என்ன, அதாவது மேடையில் உள்ள எப்படியான செய்யணும் என்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டார். நீங்கள் அந்த நாடகத்தை பற்றி ஏதாவது உயர்கல்வி அல்லது பட்ட? இல்லைண்ணா, எனக்கு வந்து நாடகம் நான் பாதல் சர்க்கார் கிட்ட ஒரு 11 நாள் பயிற்சி எடுத்துட்டேன் மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அசோகோஷ்னு சொல்லி ராஜேந்திர சோழன் இப்ப சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து அசோகோஷ்னு பெயர்ல எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் ராஜேந்திர சோழன் பெயர்லையும் எழுதினாரு. அவர் ஒரு பயிற்சி முகாம் நடத்தினாரு. அதில் கலந்துருக்கிறேன். அப்புறம் மணல் மகுடி ஒரு முருகபூபதி தோழர் என்னுடைய நண்பர், கோவையில ராமராஜன் சொல்லி PhD கலை அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர் இருக்காரு. அவர் நிறைய நாடகம் நடத்தினார். அவரும் என்னுடைய நண்பர், என்னுடைய அன்பு தோழர் அவர். அப்புறம் ஹரிகர சுதன்னு சொல்லி DJ அகாடமியில் ஒர்க் பண்றாரு. அவர் நாடகத்தில் அனுபவம். இவங்களோட எல்லாம் நான் கலந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்போ நாடகத்தை வந்து நான் எனக்குள்ள அப்படி பயிற்சிருக்கேன். நான் கொடுக்குற பயிற்சியே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் கோவையில பாரதியார் பல்கலைக்கழகத்துல எனக்கு ஒரு தாமஸ் நாங்கள் ஒரு பேராசிரியர் இருந்தாரு. அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு MJMCன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. 35 மாணவர்கள் எடுப்பாங்க. இந்த ஒரு முறை அவங்களை வந்து ஒரு மாணவன் என்னை அழைச்சு அங்க போய் ஒரு 2 நாள் பயிற்சி முகாம் நடத்தினேன். அதுக்கு அவர் ரொம்ப அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த ஒரு 7-8 மாதம் கழிச்சு என்னை தொலைபேசியில் அழைச்சாரு. உங்க பயிற்சிக்கு பிறகு இந்த மாணவனுடைய வெளிப்பாடே வேற மாதிரி இருக்கு, அவருடைய திறமைகள் எல்லாம் ரொம்ப ஒருங்கிணைச்சிருக்கு. எங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு 8 நிமிடங்கள் இருக்கின்றன. செய்திக்கு செல்ல வேண்டும். மேடையின் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், மேடையில் இருக்கும் ஒரு நடிகன் எவ்வாறு சக நடிகனுடன் சேர்ந்து நடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த மாதிரி பார்வையாளர்களை கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொண்டிருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க. நடிப்புங்கிறது முதல்ல வந்து ஒரு கூடு விட்டு கூடு வாயும் வித்தை போல. நீங்க வந்து நான் வந்து ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங் தான், ஸ்டானிஸ்லாவஸ்கி மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டானிஸ்லாவஸ்கி ஒரு மிகப்பெரிய உலகத்துல பெரிய அவர் தான் அதுக்கு ஒரு இலக்கண வகுப்பு நடிப்புக்குன்னு சொல்லி அந்த முறையை தான் நாங்கள் பின்பற்றோம். பாதல் சகர் எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு. நான் மேடை நாடகத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு மேடை நாடகம் தான் நடத்தினேன் நான். எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பாதல் சர்க்காரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் சேர்ந்துச்சு. நடிப்புங்கிறது வந்து கதாபாத்திரமும் பார்வையாளனும் 2 பேரும் நேரடியாக சந்திக்கணும். நாடகம் எப்படி இருக்கணும், எனக்கு வந்து என்னுடைய கண்ணில் வந்து நீங்க பார்க்கணும், என்னுடைய உணர்ச்சிகளை பார்க்கணும். ஆமா, என்னுடைய மூச்சு காற்று என்னோட பார்வையாளர் மீது பட வேண்டும், என்னுடைய வியவை நாட்டம் அவனை சென்றடைய வேண்டும். உயரமா மேடையில் இருந்துகிட்டு லைட் போட்டு தூரமா அவனை உட்கார வச்சு அந்த உயிரோட்டமான தொடர்பு கிடைக்காது. இப்ப நான் ஒரு காட்சியில் நல்லா நடிக்கிறேன் வைங்க, நான் அப்படியே உருக்கமா நடிச்சேன்னா அந்த பார்வையாளர் பார்த்து அவையே அந்த உணர்ச்சி எனக்கு கிடைக்கும். அந்த உணர்ச்சி அந்த மகிழ்ச்சியிலையும் அவனுடைய கண்ணில் இருக்கிற அந்த ஆராதனை இருக்கு இல்லையா, என்னை தாக்கும். நான் இன்னும் அதிகமா உணர்ச்சி பெறுவேன், இன்னும் அதிகமா நடிப்பேன். இந்த உயிரோட்டமான தொடர்பு, அந்த கொடுக்கல் வாங்கல் போல இந்த தொடர்பு இல்லையா, ஜீவனுள்ள தொடர்பு இருக்கு இல்லையா, இது நாடகத்துல மட்டும்தான் இருக்கு. அது வீதி நாடகத்தில் தான் இருக்கு. அதனால வீதி நாடகம் தான் எனக்கு உகந்து வந்தது. நான் கொடுக்குற பயிற்சி வீதி நாடகத்துக்கு தான். என்னுடைய பயிற்சிகள் என்ன எப்படின்னா, வீதி நாடகத்துக்கு மட்டும் இல்ல, நம்முடைய உடல் மொழியை, நம்முடைய குரல் வளத்தை எப்படி பண்ணலாம், கூச்சத்தை வந்து அந்த நடிகனுக்குள்ள மிகப்பெரிய தடை வந்து கூச்சம், மனக்கூச்சம், இன்ஹிபிஷன் சொல்றாங்க இல்லையா, அதுதான் தடை. அதை உடைப்பதை தான் இந்த பயிற்சி முகாமோட முக்கியமான நோக்கம். ஒரு மிக பெருமையாக சொல்லிக்கிறேன். என்கிட்ட வந்து 2004 அந்த முதல் ஒர்க் ஷாப்ல கமலக்கண்ணன் ஒரு மாணவர் படிச்சாரு. நான் அவரை மறந்தே போயிட்டேன். ஆனா அவர் வந்து மதுபான கடைன்னு ஒரு சினிமா எடுத்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு.
அந்த படம் வந்து ஒரு ஒரு மைல்கல், தமிழ்ல மாற்றுத்திரை சினிமாக்களுக்கான ஒரு மைல்கல்லா அந்த படம் வந்துச்சு. அதன் பிறகு அவர் வந்து புவியரசு ஐயாவை பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, அரவிந்தன் ஐயா தான் எனக்கு வந்து ஐ ஓப்பனர் எனக்கு. அதுக்கு முன்ன நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன், ரொம்ப கூச்சமானவன். இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருந்திருக்குன்னா அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த கமலக்கண்ணன் இன்னைக்கு 2வது படம் குரங்கு படத்துல ஒரு படம் 4 நாட்கள் முன்னாடி வெளியாகி மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் எனக்கு மகிழ்ச்சி நாடகத்துறையில் இருக்கிறது. நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுகின்றோம் ஐயா. உண்மையிலேயே சென்னையில் இருப்பவர்கள் ஐயாவை பயன்படுத்த வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் இங்கே ஒரு நாடக பட்டறை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கின்றது. நிச்சயமா எனக்கு வாய்ப்பளித்தால் குழுக்கள் நிறைய இருக்கின்றன. செய்வோம். எனக்கு தெரிந்ததிலேயே ஒரு 5 நாடக குழுக்கள் மேடையேற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு சனி ஞாயிறுல செய்தோம் என்றாலே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாடகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி மேடை அமைப்பில் மேடையில் எவ்வாறு இருக்கும் பொழுது மேடையில் எவ்வாறு அவர்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல இந்த இடத்த மூவ் அப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நாடக ஸ்டேஜ் இண்டைக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா, ஒன்று இப்பொழுது நாங்கள் பார்க்கும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து நடிக்கிற மாதிரி இந்த மேடை நாடகம்னா அந்த ப்ரொசீனியம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ப்ரொசீனியம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. முப்பரிமாண சட்டமிட்ட மேடை நாடகம் தான். அதுல டெக்னிக்கலா நிறைய விஷயம், லைட்டிங்ஸ், ஸ்டேஜ் செட்டிங்ஸ் எல்லாம் மாறி மாறி பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து மேடை நாடகம் உவப்பாக இல்லை, என்னால ஏற்க முடியல. ஏன்னா நாடகங்கிற தன்மையே போயிடுது அல்ல. ஏன்னா பார்வையாளர் நல்லா வெளிச்சத்துல இருட்டுல உட்காந்துட்டு இருக்கான், நடிக்கிறவன் மட்டும் வெளிச்சத்துல இருக்கான். இங்க பார்வையாளர் நாடகத்தை பாக்குறானா இல்ல தூங்கிட்டு இருக்கானா, பக்கத்துல ஒரு பரிமாணத்துல பாக்குறாரு, அந்த கனெக்ஷன் கிடைக்கிறது இல்ல. உயிரோட்டமான ஜீவனில தொடர்பு பார்வையாளனுக்கும் நடிப்பவனுக்கும் நடிகனுக்கும் தொடர்பு அருந்து போயிடுதாங்க மேடை நாடகத்துல. அதனாலதான் பல பெரிய நாடக மேதைகள் வந்து மேடை நாடகத்தை முற்றிலும் விட்டுட்டு வெளியே வந்து வீதி நாடகத்துக்கு வந்தாங்க, மாற்று நாடகத்துக்கு, நவீன நாடகத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு வந்து நீங்க ஒரு நாடகம் போட்டீங்கன்னா, இப்ப நான் தொடர்ந்து பாரதிய பல்கலைக்கழகத்துல 5 நாடகங்கள் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு பயிற்சி முகாம் முடிஞ்சு நாடகம் நடத்தினேன். ஒரு வட்டமான தியேட்டர் இருக்கும், அந்த நாடகம் நடக்கும். நாடகம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா சில நாடகங்கள்ல கண்களில் நீர் மல்க அப்படி உட்காந்துருப்பாங்க. கடைசி காட்சியில வந்து அந்த கரவலையோடு எழுந்து நின்று கை தட்டுவாங்க எல்லாரும். ஏன்னா அந்த பாதிப்பு இந்த நவீன நாடகத்துல, இந்த வீதி நாடகத்துல மட்டும்தான் கிடைக்கும், மேடை நாடகத்துல கிடைக்காது. ஏன்னா மேடை நாடகம் பார்வையில வசதியா இருட்டுல உட்காந்துக்கிறான், நடிகன் மட்டும் வெளிச்சத்துல இருக்கிறான். ரெண்டா தூரமா இருக்காங்க, முதல் வரிசையில விஐபி உட்காந்துருப்பான், நல்ல ரசிகன் வந்து கடைசி வரிசை உட்காந்துருப்பான். அவனுக்கு அது குரல் தெரியாது, முக உணர்வுகளை பார்க்க முடியாது. இந்த தொடர்பு வந்து அறுபட்டு போகிறது. அது பொதுவாக நீங்கள் சொன்னது விஐபி வந்து பெரும் காசை கொடுத்து முன் வரிசையில் இருப்பாங்க. ஆனா அவர்கள் நித்திரையா போயிடுவார்கள், அரவாசியில நித்திரையா போயிடுவார்கள் பேர். ஆமா, வீட்டுக்குள்ளவர்கள் தான் கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த குறை இருக்கு, அதுல நிறைய குறைகள் இருக்கு. இல்ல நாடகம் போட பெரும் பொருட்செலவு. ஆனா நம்ம ஆட்கள் நாடகம் காசு கொடுத்து பார்க்க வரமாட்டாங்க. சினிமாவுக்கு போவாங்க நிறைய செலவு பண்ணி. இந்தியாவில் வந்து 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சினிமா போய் இன்டர்வல் 300 ரூபாய் செலவு பண்ணி பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவாங்க. அதான் மேடை நாடகத்தில் அந்த மேடையில் நடிப்பவர் தன்னுடைய நாடகத்தில் வெறும் வசனங்கள் எத்தனையும் உள்வாங்க வேண்டும். நிச்சயம் அதே நேரத்தில் தனித்திறமை தொடர்ந்து 2 மணித்தியாலங்களோ 1 மணித்தியாலம் தொடர்ந்து அவ்வளத்தையும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். மிக திறமையான ஆளுமை பெற்றவர்கள் மட்டும் தான் நாடகத்தில் படிக்க முடியும். கட் பண்ணி டயலாக் ஒட்டுறதெல்லாம் நடக்கவே நடக்காது. மேடையில் ஒரு சின்ன தவறு பண்ணுனா அசிங்கமா போயிடும். அதனால வந்து நடிப்பவன் நம்ம வந்து அவன் எல்லா துறைகளிலும் அவன் திறன் பெற்றவனா இருக்கணும். நல்ல உடல் வலிமை இருக்கணும், அவனுக்கு குரல் வலிமை இருக்கணும், உடல் மொழி ஒழுங்கா இருக்கணும், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், சக நடிகர்களை எல்லாம் அனுசரிச்சு போறவனா இருக்கணும், அந்த குழு மனப்பான்மை இருக்கணும், கூட்டு மனப்பான்மை வேணும். அந்த குழு மனப்பான்மை நிச்சயமா வேணும். அது கலெக்டிவ் ஆக்டிவிட்டி தான் நாடகங்கிறது. ஒரு குழுவான குரூப் இருக்கிறது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கான இந்த பயிற்சி கொடுக்கிறது. அதுக்கான பயிற்சி நடிகரை நம்ப வேண்டும். விழுகும் பொழுது நீங்கள் நிச்சயமா இருக்கணும். உங்களை நம்பி நான் அதெல்லாம் அந்த பயிற்சி, எங்க பயிற்சி அதெல்லாம் இருக்கு. நாங்க கொடுக்குற பயிற்சியில் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து நடிக்கிறது என்னன்னா ஆக்டிங், கவுண்டர் ஆக்டிங் இருக்கு. ஒரு நடிகர் நடித்து கொண்டு இருக்கும் போது பக்கத்துல நிக்கிறவங்க வந்து அப்படி மற்றைய மரமா நிக்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணணும். அது ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கதாபாத்திரத்தை இன்னொரு கதாபாத்திரத்தை கிராஸ் பண்ணி மேல போகக்கூடாது. சக நடிகனை அவனோட வாய்ப்பை நம்ம தட்டி பறிக்க கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை அதில் கற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே ஒரு நடிகனாக மேடையில் இருக்கும் பொழுது பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதாவது சக நடிகன் கூட மேடையில் முதலில் நடித்தது, சில பேர் மேடையில் எதிர்பார்ப்புற வித்தியாசமாக நடிக்க துவங்கி விடுவார்கள், இன்னொருவரை விந்தி விடுவார்கள். அவர்கள் அதுக்கு முதல் சொல்ல மாட்டார்கள். அது வந்து சிறப்பு அல்ல. இன்னும் கூட சொன்னாங்க, நடிக்கும் போது நான் வந்து மேடையில் வந்து அந்த கதாபாத்திரம் மாறக்கூடாது. இப்ப நான் ஒரு கொலை பண்ற மாதிரி காட்சியில வந்து நான் கதாபாத்திரம் மாதிரி கொண்டுட்டேன்னா என்ன பண்றது, கழுத்து நெரிச்சு கொல்ற மாதிரி நடிக்கணும், ஆனா கொல்லக்கூடாது. அந்த உணர்ச்சிகளை காட்டணும்.
குரலை உயர்த்தணும், இந்த கோபத்தை வெளிக்காட்டணும், முகபாவனைகளை மாற்றணும், குரலை காட்டணும், எல்லாம் பண்ணணும். ஆனா திரும்ப வந்து பழையபடி நான் மாறிடணும். ஆனா சில வேளைகளில் ஒரு நாடகம் 2 பேர் சேர்ந்து நடிக்க ஒரு ஆள் வந்து புதிதாக ஒன்றை முதல் பழைய சொல்லாத ஒன்று பிராக்டிஸ் பண்ணாத ஒன்றை மேடையில வச்சு டெலிவர் பண்ண வலிக்கிறார் என்றால் அதுக்கு என்ன மாதிரி அதை நீங்கள் அதுதான் இந்த பயிற்சிக்கு கொடுக்கறது ஸ்பான்டேனிட்டி. ஏன்னா அந்த ஸ்பாட்ல வந்து அதுக்கு உடனே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது ஒரு நானும் நீங்களும் நடிக்கிறோம், நீங்க தவறான ஒரு கருத்தை வந்து வசனமாக சொல்லிவிட்டால் இந்த கதைக்குள்ளேயே நம்ம தான் பயணிக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுக்கும்போது என்னன்னா அதை சரி செய்து கொண்டக்கூடிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. சரி செய்து விட்டு எடுத்து வந்து மறுபடியும் தொடரலாம், இல்லைன்னா அதை ஒட்டிய வேற புது டயலாக பேசிக்கலாம். அந்த காட்சி கருத்திலிருந்து விலகக்கூடாது. அந்த கதையை எழுதியவர் ஒரு சிக்கலான ஒரு நிலைக்கு வந்து விடுவார். ஆமா, நிச்சயமா ஒரு குழப்பம், தவறான கருத்து வந்து மக்கள் மத்தியில போய் சேரக்கூடாது. அது அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு, நடிகர்கள். அதுக்குதான் பயிற்சி வேணும். நாடக இந்த பயிற்சி பற்றை வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். புரிந்துணர்வும் அவர்கள் இட்ட கட்டளைக்கு உள்ளேயே அடங்கி ஒரு செய்தியும் அங்க இருக்கிறது அல்ல. எழுத்தாளர் அந்த கதை ஆசிரியருடைய அதை விட்டு விலகி போயில போன உடனே நாங்கள் எங்களுக்கு தந்த வேலையை மட்டும் செய்துட்டு வர மாதிரி இருந்தால் நிச்சயமா. நன்றி ஐயா. நிறைய விஷயங்களை இதோட பேசிக் கொண்டிருக்கலாம், தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியை நாங்கள் நேர கட்டுப்பாடு காரணமாக நிறைவு செய்ய வேண்டிய தேவை வந்து விட்டது. கோகுல், நான் உங்களுடைய கதை போன்னு சொல்லி ஐயாவோட கதைத்து கொண்டே இருந்து விட்டேன். ஐயா மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க. எனக்கு மகிழ்ச்சி தான். நீங்க அவருக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன்னா, எனக்கு பெரிய மகிழ்ச்சினா நீங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி கேரக்டர் என்னை பொறுத்தவரைக்கும். அதாவது அவர் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய தினகரன் ஐயாவை சந்திக்கும் பொழுது சந்தித்தாரோ அந்த மாதிரி தான் எனக்கு ஐயாவுடன். ஆமா, நீங்க வந்து 2 பேருமே எப்படின்னா வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட நீங்க பாப்பீங்க இல்லையா? உங்களோட யூடியூப்பும் தெரியும், எதா இருந்தாலும் எவ்வளவு வெளிப்படையா. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சரியா? ஆனா சொன்ன போது அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கு இல்லையா? அதான் இவரு பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா வர்றவன் போறவங்களாம் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இவர் வயசு வித்தியாசம் இருந்தா கூட எனக்கு வந்து இவர் என்னோட வயசு. ஆமா, ஏன் என்னோட வேவ்லென்த்துக்கு வந்து பேசுவேன். எனக்கு இன்ன வரைக்கும் நான் அவர் அப்பான்னு கூப்பிடல. ஏன்னா எனக்கு அவரை பார்க்கும்போது நண்பர் மாதிரிதான் இருக்கு. அவர் பேரன் பாத்தீங்கன்னா அவரை வாடா போடான்னு கூப்பிடுவேன். ஆனா நான் கூப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தான் அவர் நெருக்கமாயிட்டேன். இம்புட்டுக்கு ஒரு தினகரன் கூட டீ குடிக்கும் போது பார்த்தது. சரி, அதனால எனக்கு மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இல்ல, அவருக்கு வாய்ப்பு இல்லை, எனக்குத்தான் அவர் வாய்ப்பு தந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல. அவர் பாரிய அறிவாளியாகவும் சிறந்த ஒரு கலைஞர். இவ்வாறு சில கலைஞர்களை நாங்கள் ஆஸ்திரேலியா தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு அழைத்து அவர்களை கௌரவிப்பதிலும், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நேயர்கள் உலகளாவிய ரீதியில் இப்பொழுது உலகில் எல்லா கோணத்திலும் இருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிட்னிக்கு இது முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா இவரு 3வது தடவை வர்றாரு. முதல் தடவை வரும்போது யாரும் பார்க்கல, கானா பிரபாவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி, அப்ப யாரும் நாங்கெல்லாம் தெரியும். 2வது தடவை வரும்போது நாங்கெல்லாம் டெய்லி டீ குடிச்சு நல்லா மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனா வேற எதுவும் பொது நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. இது 3வது தடவை வந்திருக்காரு. அதனால எனக்கு என்னன்னா, இந்த தடவை வந்து இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கும் சிட்னி மக்கள் பல நாடக குழுக்கள் இருக்கிறது. நீங்கள் பல விஷயங்களை ஐயாவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதைத்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே அரவிந்தன் ஐயா, நீங்கள் உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாது நிலைய கலையகத்துக்கு நான் கேட்டவுடனேயே வந்து இந்த செவியை வழங்கியமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், அல்லது நாடக பட்டறைகளை நடத்துவது அல்லது மேலதிக உங்களுடைய ஆக்கங்களை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்றால் எவ்வாறு அதனை கோகுல், நீங்க மேலதிகமாக ஏதாவது சொல்ல போறீங்களா கோகுல்? இல்ல, எனக்கு அவ்வளவுதான். நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க ஐயாட்ட பேசலாம். இது முழுக்க ரவிச்சந்திரன் ஐயாவுக்குரிய நிகழ்ச்சி. எனக்கு நான் பேசலைன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நன்றி கோகுல், நன்றி கோகுல். ஐயாவுடன் கலந்து கொண்டிருந்ததில் எனக்கு நேரம் போடுவதே தெரியல. அவ்வளவு சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திரும்பவும் ஒருக்க நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்த இடத்துல, விருந்தாளியா வந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு திருமணத்துக்கு போகிறோம், ஏதோ 10ஓட 11 இலையில உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு வரும்போது, அங்கே போகும்போது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து, பரிவட்டம் கொடுத்து, கட்டி கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு, ஐயா நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர்னு சொல்லி ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்து எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அதுபோல் ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு இருக்குது. நண்பர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். அவரும் வந்து கோகுல் சொன்னதை போல எங்களுக்குள்ள வந்து
அதிகம் பழக்கலைன்னா கூட 2 பேரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கிறோம். அவருக்கும் நாடகத்துறையில ஆர்வம் இருக்கு. மொழி மீதுல பற்று, மக்கள் மீது, சக மனிதர் மீதான அன்பு, இதெல்லாமே 2 பேருக்கும் இயல்பாகவே அது உள்ளுக்குள்ள ஒரே மாரி ஓட்டம், எண்ண ஓட்டம் இருக்கிறதுனால எனக்கு இன்று ரொம்ப வசதியா இருந்துச்சு. நான் இது ஒரு பேட்டி மாரியே இல்ல. இது நிச்சயமா அதான் நானும் சொல்லேன். நான் அதான் நேற்று உங்களோட கதைக்கு சொன்னேன், ஐயா நாங்கள் ஒரு வித்தியாசமா தான் நான் இல்ல இதுவரைக்கும் எவ்வளவோ நேர்காணல் கொடுத்திருக்கேன் நானு. நிறைய நேர்காணல் போயிருக்கேன். இது வந்து நான் நண்பர்களோட உரையாடுன மாதிரி தான் இருக்கிற ஒழிய ஒரு நேர்காணல் மாதிரி இல்ல அது. அதுதான் இந்த நேர்காணலுடைய அழகுன்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப நன்றி. இங்க யாராவது என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ரவிச்சந்திரன் அரவிந்தன் என்ற பெயர்ல Facebookல இருக்கு. நான் Facebookல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். அதுல நீங்க வந்து இன்பாக்ஸ் நீங்க Facebookல ரிக்வெஸ்ட் கொடுங்க. இல்லைன்னா வந்து ரவிச்சந்திரன் அரவிந்தன் சொல்லி யூடியூப் இருக்கு, அதுல போய் பார்க்கலாம் என்னை பத்தி. என்னுடைய எண் வேணா குறிச்சு வச்சுக்க. இந்திய எண் வந்து 90 +91 984229649 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப் வந்து 24 ஹவர்ஸ் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். எனக்கு நான் மொபைல் டேட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை அழைக்கலாம். என்னோட எப்போ வேணாலும் பேசலாம். இந்த எண்ணுக்கு நீங்கள் இந்த ஒலி திரும்ப மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பருக்கு 9842296498 என்னுடைய எண். ஆஸ்திரேலியா நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பர் எனக்கு இப்போ நினைவில் இல்லை. அதனால் இந்த என்னுடைய இந்திய எண்ணை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாங்க போகணும். ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்டில் வந்தால் கூட என்னை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் ஓப்பனாக இருக்குது. யார் வேணாலும் அதில் பதிவிடலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு க்ளோஸு ஒன்லி மீனெல்லாம் போட மாட்டேன். நான் எல்லாமே நான் வெளிப்படையாக இருக்கேன். அதான் சொல்லுவாங்க, எல்லாமே உனக்கு ரகசியமே கிடையாதான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் வெளிப்படையாக இருக்கேன். அதனால் இங்கே அங்கே தொடர்பாங்க. இன்பாக்ஸில் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்ன இன்பாக்ஸும் ஓப்பனாக இருக்குது. தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பண்ணலாம். இல்லைன்னா ஐயாவை சந்திச்சா கூட என்னுடைய தொடர்பு. நான் நேற்று தான் நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஐயாவை சந்தித்தேன். அவர் உடனடியாகவே என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நன்றி ஐயா. இப்பொழுது நான் திரையில் கூட ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபன முக புத்தகத்தில் ஐயாவுடைய இந்திய தொலைபேசி இலக்கம் போட்டுக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து உங்களுக்கு உள்ள ஆர்வத்தை, அதாவது நாடகத்துறையோ அல்லது கலையில் எந்த கலைத்துறையிலாவது உங்களுக்கு உள்ள கேள்விகளை கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். நன்றி ஐயா. மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை இங்கு அழைத்ததில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நமது நேயர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று. நிறைய நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவிட்சர்லாந்திலிருந்து புதிய இளைய எழுத்தாளர்களை நாம் உருவாக்க வேண்டும். எப்படி ஒரு எழுத்தை எழுதுவது என்பது பற்றி இளைய தலைமுறைக்கு எளிய தமிழில் ஒரு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கிறார். நிச்சயமாக சொல்வோம். அதை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு 2-3 நிமிடங்களில் சொல்லிவிடுங்கள். புதிய இளைய எழுத்தாளர்களை நாம் உருவாக்க வேண்டும். எப்படி ஒரு எழுத்தை எழுதுவது என்பது பற்றி. எழுத்துங்கிறது வந்து முதல்ல பெரிய ஒரு அதிசயமான இயலாத ஒரு பெரிய சூத்திரமெல்லாம் கிடையவே கிடையாது. எளிமையான விஷயம். நீங்க வாழ்க்கையில என்ன பார்க்குறீங்களோ அதை எழுதுங்க. ஒரு ஒரு சின்ன உதாரணம். உங்க வீட்டுல இருந்து புறப்படுறீங்களா? புறப்பட்டு போகும்போது ஒரு 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 கடைக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, திரும்பி வர்றீங்க. அந்த வழியில போயிட்டு வந்தபோது நடந்து போங்க. கார்ல போனீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. நடந்து போங்க. போயிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கிறத உங்க மொழியில எழுதுங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை ஒரு காகிதத்தை எடுத்து இல்லாட்டி லேப்டாப்லயோ எழுதுங்க. நீங்க இன்னைக்கு மாலை போன இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு கதை எழுதுன்னு சொன்னா என்ன ஒரு அதிசயம், இந்த மாலை பொழுது இப்படி இருக்கும் நான் நினைச்சே பார்க்கலையே வந்த இடத்துல. இப்படி வந்து இப்படி ஒரு மனுஷனா அப்படி எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் தெரிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த கோகுல் இந்த பையன் தான். அது கதையா வந்துரும். இது என்ன கோகுல் யாரு? அவருக்கு எல்லாருமே நண்பர்கள். இங்க தெருவில் போனா 10 பேராவது பார்த்து விஷ் பண்ண வரமாட்டாரு. இப்படிதான் இருக்காங்க மனுஷங்க இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி ரொம்ப கூட்டு புல்லு போல இருக்கிறோம்? நம்மளும் நம்மளோட கேரக்டரை மாத்திக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்றேன். இப்படி எதை வேணாலும் எழுதலாம். எழுத்து வந்து என்னன்னா சொல்லை வந்து சிந்தனையை வந்து சொல்லாக எழுத்தாக மாற்ற வேண்டும். அதுதான் முதல் பாடம். நீங்க ஒரு பேரா எழுதிட்டீங்கன்னா அதை மறுவாசிப்பையும் செய்யுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை வந்து ஒரு கதையாக ஒரு கதாபாத்திரமாக கற்பனையும் கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை எழுதி முடிச்சுட்டு நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாசிங்க. அதைய வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இதுல எங்கெங்கெல்லாம் தவறு சந்திருக்கு, எங்கெல்லாம் சரியா இருக்கு, இன்னும் எப்படி மெருகூட்டலாம் அப்படிங்கிறது தெரியும். இது பயிற்சியா செஞ்சீங்கன்னா எல்லாருமே எழுதலாம். எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல்ல நிறைய வாசிக்கணும். எழுதுறவங்க முதல்ல வாசிக்கணும். நல்ல பாடகன் ஆக வேண்டும் என்றால் நிறைய பாடல்கள் கேட்க வேண்டும். நல்ல ஓவியனாக வேண்டால் நிறைய காட்சிகள் பார்க்க வேண்டும். நல்ல எழுத்தாளன் ஆக வேண்டும் என்றால் நிறைய வாசிக்கணும். வாசிக்க 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 உங்களை அறியாமல் எழுதக்கூடிய
அந்த ஆற்றல் உங்களுக்குள் அப்படியே அருவியாக கொட்டும். இதுதான் என்னுடைய யோசனை. நன்றி நன்றி ஐயா. இந்த கேள்வியை செந்தூர் செல்வன் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து கேட்டிருக்கிறார். நன்றி செந்தூர் செல்வன் முதலியார் அவர்களே, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்றேன். நன்றி ஐயா. நீங்கள் அதில் நான் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும். நீங்கள் இன்னும் ஒன்று எழுதியிருந்தீர்கள். அதாவது ஒரு நாடகத்தை ஒரு நிறைய நாடகங்கள் எழுத்துகள் மட்டும் இல்லாமல் கவிதையை கூட நாடகமாக்கலாம். நிச்சயமா பண்ணலாம். கவிதைகளை கூட நாடகமாக்கி இருக்கிறீர்கள். மேலிய பல பாராட்டுகள். இது பற்றி நாங்கள் பல விஷயங்களை கதைக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஐயா. இன்று நீங்கள் நிலைய கலையத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நண்பன் கோகுலுக்கும் எனக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தியதற்காக உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகத்தினர் சார்பாகவும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தான சக அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நிறைவா என்ன சொல்லணும்னா, முதல்ல இந்த வாய்ப்பளித்த நண்பருக்கு எனக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு இவ்வளவு பேரை சந்திக்கிறதுக்கு. உலகளாவிய தமிழ் மக்கள் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. தொடர்பில் இருப்போம். மனிதருக்கு மனிதர் உரையாட வேண்டும், தொடர்பில் இருக்க வேண்டும். நம்ம மனிதன் மட்டும்தான் கூட்டாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு படைப்பு மனிதன் மட்டும்தான். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மனிதன் தான். பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மனிதன் தான். ஆகவே நாம் நிறைய சிந்திப்போம், நிறைய பேசுவோம், நிறைய உரையாடுவோம், செயல்படுவோம். உலகத்தில் எல்லா தமிழ் மக்களும் ஒரு மைய நீரோட்டமாக அன்பு, பாசம், நம் மொழி மீது பற்று என்பதை மறக்காமல் அதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம். தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம், தமிழ் கதைகளை வாசிப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிலையத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் கூட சந்திக்கலாம். நமக்கு நன்றி. நிச்சயமாக. இப்பொழுது பிரான்சில் இருந்து கூட ரூபன் சிவா, பிரான்ஸ், நன்றி, சிறப்பான நேர்காணல் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் நன்றி சிவா. சிறியர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்வில் சிறப்பாக இந்த நிகழ்வை எங்களுக்கு அளித்து தந்த ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஐயாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஸ்ரீதரன் அவர்களே, நன்றி. ஆமாம் நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ரவிச்சந்திரன் அரவிந்தன், எழுத்தாளர், கட்டுரையாளர், நாடக கலைஞர், குறும்பட நடிகர், இவ்வாறாக பன்முகங்களை கொண்டவர். இன்று நிலைய கலையத்துக்கு எமது அழைப்பை ஏற்று இங்கு பல்வேறு கருத்துக்களை பரிமாறி இருந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி.